Good evening. Vaishnika, am I audible? Even கேக்குதாப்பா? கேக்குதுங்க மேம். ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரீவியஸ் கிளாஸ்ல? நோ மேம். ஓகே. வைஷ்ணிகா, உங்களுக்கு எது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. சரி, இப்போ வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன்ல ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் நேற்று பார்த்துருந்தோம். அண்ட் அந்த சைக்ளோன் எப்படி உருவாகுது, அது எப்படி இயர்லி ஸ்டேஜஸ்ல எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் மெச்சோர் ஸ்டேஜ்ல என்னவா மாறுது, அதுக்கப்புறம் அது என்ன மாதிரி வந்து அது டிசிபேட் ஆகுது, விச் மீன்ஸ் டெஸ்ட்ராய் ஆகுது. ஒரு சைக்ளோனோட கம்ப்ளீட் சைக்கிள் இன்னைக்கு படிப்போம் ரிகார்டிங் ட்ராபிக்கல் சைக்ளோன். அதுக்கப்புறம் we'll be learning about temperate cyclone. And temperate cyclone என்னன்னு படிப்போம். தென் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால், தென் ஒரு சின்ன இமேஜ் ரிகார்டிங் கிளவுட்ஸ் பத்தி ஒரு இமேஜ் பார்ப்போம். அதுக்கப்புறம் we can learn அப்படின்னா ஐடிசிஸ் என்னன்னு இங்க பார்த்துடலாம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷன் டைபோல், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா எல்னினோ லானினா, ரைட்? இந்த மாதிரி மூணு வேர்ட்ஸ்லாம் வந்து யூ மைட் ஹவ் கிராஸ்ட். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். அண்ட் நான் வந்து நேற்று கிளாஸ்ல வந்து ஒன்று தப்பா சொல்லிட்டேன். ட்ராபிக்கல் சைக்ளோன் வந்து அதோட டயமீட்டர் வந்து 8 கிலோமீட்டர்ல இருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும், ரைட்? அதோட லென்த் வந்து அதோட சைஸ் ஐ டோல்ட் அபவுட் 800 கிலோமீட்டர் தான் சொல்லியிருந்தேன். இட் வாஸ் ஸ்ட்ராங். 8ல இருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும். திஸ் இஸ் ரிகார்டிங் எஸ்டர்டேஸ் கிளாஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இவ்வளோதான். இன்னையோட கிளைமேட்டாலஜி வந்து முடிஞ்சிடும். அண்ட் வில் பி டிஸ்கஸிங் ஓஷனோகிராஃபி, பயோஜியோகிராஃபி. பயோஜியோகிராஃபி வந்து நம்ம மைல்டாக தான் டிஸ்கஸ் பண்ணுவோம், பிகாஸ் இது வந்து இட் இஸ் ஓவர்லாப்பிங் வித் இவிஎஸ். ஸோ அங்கேயும் உங்களுக்கு கவர் ஆகும். அதனால சின்ன பார்ட் மட்டும்தான், ரொம்ப கம்மியாக மட்டும்தான் நம்ம இங்கே பேசுவோம் பயோஜியோகிராஃபி. அண்ட் போஸ்ட் தட் இஃப் யூ ஆர் ஹேவிங் டைம் அப்படின்னா இந்த செஷன்லேயே வந்து இந்த ஈவினிங் கிளாஸஸ் இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து நம்ம வந்து இந்தியன் பிசியோகிராஃபியில் இந்தியன் ஜியோகிராஃபி வந்து வில் பி டிஸ்கஸிங். ஆர்எல்ஸ் ஜியோகிராஃபி ரிவிஷன் செஷன் ஒன்று ஷெடியூல் ஆயிருக்கு இல்லையா, அந்த டைம் பீரியட்ல வில் பி டிஸ்கஸிங் ரெஸ்ட் ஆஃப் தி டாபிக்ஸ். ஆர்எல்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துலையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படியும் நமக்கு 10 கிளாஸ் அப்படின்னா வில் பி ஹேவிங் சம் ஸ்பெஷல் செஷன்ஸ். திஸ் இஸ் ரிகார்டிங் ஜியோகிராஃபி. இஸ் தட் கிளியர்? Yes, ma'am. Okay. And what is meant by cyclone and anticyclone? இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன? Anyone? சைக்ளோன்ஸ் லோ பிரஷர் ஏரியால ஃபார்ம் ஆகும், ஆன்டிசைக்ளோன்ஸ் ஹை பிரஷர் ஏரியால. ஓகே. ட்ராபிக்கல் சைக்ளோனுக்கும் டெம்பரேட் சைக்ளோனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ட்ராபிக்கல் லைக் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், அந்த ஜோனுக்குள்ள வரதெல்லாம் ட்ராபிக்கல் சைக்ளோன். மேல டெம்பரேட் ரீஜியன்ல வரதெல்லாம் டெம்பரேட் சைக்ளோன். ஓகே, தட்ஸ் இட். லெட்ஸ் see about this ட்ராபிக்கல் சைக்ளோன் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். பிஃபோர் தட், ட்ராபிக்கல் சைக்ளோன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி லைக் சர்க்குலேட்டிங் ஆஃப் விண்ட்ஸ் வந்து சுற்றி வர்றது தான், ரைட்? சர்க்குலர் பேட்டர்ன்ல விண்ட் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு மிட் ஒரு ரீஜன் ஆஃப் பேஸா வச்சு ஒரு வார்டெக்ஸ், ரைட்? இட் இஸ் கால்ட் சைக்ளோன் வார்டெக்ஸ். இதை சுற்றி என்ன ஆகும் அப்படின்னா விண்ட் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும். இந்த இடத்துல லோ ப்ரெஷர் ரீஜன் இருக்கும், இதை சுற்றி நமக்கு வந்து விண்ட் சர்க்குலேட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் ட்ராபிக்கல் சைக்ளோன், ரைட்? Let's see this. It is an intense circular storm, right, that originates over warm tropical oceans. Mostly cyclone வந்து ocean regionsல மட்டும் தான் இருக்கும் tropical cyclone, and it is characterized by low atmospheric pressure, right? So இங்க அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா low pressure இருக்கும். இதை சுத்தி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா winds will be circulating, and tropical cyclone is associated with heavy rain. எப்பவுமே tropical cycloneல rain இருந்துட்டு தான் இருக்கும். அதாவது டெம்பரேட் சைக்ளோன்ல இட் வில் பி டிஃபரிங், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் ட்ராபிக்கல் சைக்ளோட இன்ட்ரடக்ஷன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி சைக்ளோன்ஸ், ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து இஃப் இட் இஸ் கெட்டிங் சோ ஸ்ட்ராங் அண்ட் வைலண்ட் அப்படின்னா இட் வில் பி அஃபெக்டிங், அதோட டிஸ்ட்ரக்ஷனுமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த லேண்ட் அப்ரோச் பண்ணும்போது ஜாஸ்தி மழை இருக்கும். அதே மாதிரி கோஸ்டல் ரீஜன்ஸ்ல வந்து இட் வில் பி ஹெவிலி அஃபெக்டட், ரைட்? அர்பன் ஃபிளட்ஸ் வரலாம், கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டே இருக்கும். திஸ் இஸ் ரிகார்டிங் ட்ராபிக்கல் சைக்ளோன், ரைட்? இந்த சைக்ளோன்ஸ் வந்து இட் வில் பி ஆரிஜினேட்டிங் ஓவர் ஓஷன்ஸ். அதே இது வந்து லேண்ட் பக்கத்துல வரும்போது இட் வில் பி டெஸ்ட்ராய்டு, ரைட்? அண்ட் இட் வில் பி பிரிங் லார்ஜ் ஸ்கேல் டிஸ்ட்ரக்ஷன் இன் தி கோஸ்டல் ஏரியாஸ். எதனால நமக்கு டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜாஸ்தி விண்ட் இருக்கும், லைக் ஹெவி விண்ட் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இட் ஆல்சோ பிரிங் அலாங் வித் ரெயின் வரும், ஸ்னோ இருக்கும் சில ஏரியாஸ்ல, சில இடத்துல ஸ்வீட் அந்த மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ
பனிப்பொழிவு இருக்கலாம், சில டைம்ல வந்து ஸ்டோன் கல்மலை ஹெயில் ஸ்டோம்ஸ்லாம் இருக்கும்ல, இட் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் ட்ராபிக்கல் சைக்ளோன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் டாரண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்ட்ராங் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் ஆர் அதர் லிக்விட், ரைட்? வாட்டரோ இல்ல மற்ற மீடியம் ஆஃப் வாட்டர், ஏதாவது ஒரு லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கிறது வந்து ரொம்ப வேகமா மூவ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் டாரண்ட், ரைட்? ஸோ சம்டைம்ஸ் வி மைட் ஹவ் ஹியர்ட் திஸ் டாரன்ஷியல் ரெயின், அந்த மாதிரிலாம் வந்து படிச்சுக்கலாம். ரொம்ப காத்தடிச்சிட்டே மழை பெய்யுறது. திஸ் இஸ் வாட் ரிகார்டிங் ட்ராபிக்கல் சைக்ளோன். அண்ட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் திஸ் கண்டிஷன்ஸ். என்னெல்லாம் நேற்று பார்த்துருந்தோம்? ஓகே, ஈக்வேட்டர்ல வந்து சைக்ளோன் வருமா? ஐ மீன் ட்ராபிக்கல் சைக்ளோன் ஃபார்ம் ஆகுமா? நோ மேம். வை? கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து அங்க ஜீரோவா இருக்கனால அங்க ஃபார்ம் ஆகும். ஓகே, ஐடியல் லொகேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 5 டிகிரி latitude. 5 டிகிரி latitude, போத் நார்த் அண்ட் சவுத்ல வந்து 5 டிகிரி latitudeல இருந்து இட் மே லைக் அதுதான் ஐடியல் கண்டிஷன். பட் நமக்கு வந்து 10 டிகிரி டு 20 டிகிரி தான் வந்து above 60% ஆஃப் சைக்ளோன் ஆர் ஃபார்மிங் ஹியர். ட்ராபிக்கல் சைக்ளோன் வந்து அந்த ரேஞ்ச் தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அண்ட் நமக்கு வந்து இப்போ ட்ராபிக்கல் சைக்ளோன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஓஷன் ஏரியா இருக்கணும், ஓஷன் சர்ஃபேஸ் இருக்கணும். அந்த ஓஷன் சர்ஃபேஸ் வந்து வார்மா இருக்கணும், ரைட்? அதோட டெம்பரேச்சர் வந்து மோர் தென் 25 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அப்பதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வார்ம் டெம்பரேச்சர்னால அங்க இருக்கக்கூடிய ஓஷன் வாட்டர்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி எவாபரேட்டிங். இங்க வாட்டர் எவாபரேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இங்க ஒரு லோ ப்ரெஷர் ரீஜன் கிரியேட் ஆகும். ஒரு இடத்துல லோ ப்ரெஷர் ரீஜன் இருக்கு அப்படின்னா அது பக்கத்துல எங்கெல்லாம் ஹை ப்ரெஷர் ரீஜன் இருக்கோ அங்க இருந்து விண்ட்ஸ் எல்லாமே இங்க ரீச் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ இப்படி வரும்போது திருப்பி அந்த விண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இது ஏன்னா இட் வில் பி கிராசிங் திஸ் ஹியூஜ் ஓஷன் சர்ஃபேஸ் இல்லையா? இங்க இருந்து இந்த ஓஷன் சர்ஃபேஸ் கிராஸ் பண்ணி இந்த லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு வரதுக்குள்ள இந்த ஏர் வந்து இட் வில் பி கெட்டிங் வார்ம்டு, ரைட்? ஸோ அது வந்து வார்ம் அப் ஆயிரும். அதே மாதிரி இது வந்து ஓஷன் பக்கத்துல இது டிராவல் பண்ணி வரதுனால இட் ஆல்சோ இட் வில் பி கெட்டிங் மாய்ஸ்ட், ரைட்? ஸோ அது வந்து மாய்ஸ்டும் இதை எடுத்துட்டு வரும். அதே மாதிரி இட் வில் ஆல்சோ கெட்டிங் வார்ம். இது இந்த ரீஜன் வந்ததுக்கு அப்புறம் இங்கேயும் நமக்கு லோ ப்ரெஷர் இருக்கிறதுனால இட் வில் பி என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் வந்து இட் வில் பி மூவிங் அப், ரைட்? ஸோ இந்த மாதிரி லோ ப்ரெஷர் ரீஜன் இருந்து நமக்கு கண்டினியூஸா ஹை ப்ரெஷர் ரீஜன்ல இருந்து நமக்கு விண்ட் மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த வார்மியார் எல்லாமே வந்து வரக்கூடிய எல்லா வார்மியாரும் இட் வில் பி ரைசிங் அப், ரைட்? இது வந்து நமக்கு சர்ஃபேஸ்ல நடக்கிறது. இப்போ we are going to discuss about அது கொஞ்சம் ஹைட்ல போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வார்மானது எல்லாம் மேல ரைஸ் ஆயாச்சு, சரியா? இப்போ இங்க போனதுக்கு அப்புறம் இதோட டெம்பரேச்சர் என்ன இருக்கும் அப்படின்னா இட் வில் பி கூல் டவுன், ரைட்? ஸோ இட் வில் பி கண்டென்ஸ்டு. இது கண்டென்ஸ் ஆகும் போது ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் ஹீட் வந்து கேரி பண்ணியிருக்காங்க இல்லையா? எப்பவுமே வந்து ஒரு வார்மான ஏர் வந்து அது ரைஸ் ஆகும் போது இட் வில் பி பிகம் லைட்டர், ரைட்? ஸோ அது லைட்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஏர் லைட்டர் ஆகுது, தென் இட் இஸ் கெட்டிங் கண்டென்ஸ்டு. கண்டென்சேஷன் நடக்கும்போது எய்தர் கிளவுடா ஃபார்ம் ஆகலாம், இல்லை அப்படின்னா லைக் வாட்டர் டிராப்லெட்ஸ் அது வந்து அது கன்வெர்ட் ஆகலாம். ஸோ இது இப்போ கண்டென்ஸ் ஆகும்போது இது கேரி பண்ணிட்டு வந்த ஹீட் என்ன ஆகும் அப்படின்னா அது திருப்பி இதே இடத்துல அந்த அட்மாஸ்பியர்ல இட் வில் பி ரிலீசிங். இதனால என்ன ஆகும் அப்படின்னா there is a word called adiabatic, which means I think it's எஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஹீட் வந்து அந்த சிஸ்டம் விட்டு வெளியவே போகாது. அந்த ஹீட் எனர்ஜி அந்த ஹீட் அங்கேயே தான் இருக்கும். பட் இட் வில் பி சப்ளைங் எனர்ஜி, விச் மீன்ஸ் இந்த கிளவுட் இருக்கு இல்லையா? ஐ மீன் இங்க இருந்து மேல ரைஸ் ஆகிருக்கக்கூடிய வார்ம்டு அப் அந்த வாட்டர் வேப்பர் அது எல்லாமே ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகும் போது இங்க கண்டென்சேஷன் நடக்குது. இப்போ கண்டென்சேஷன் நடக்கும்போது அதோட ஹீட் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ரிலீசிங். அண்ட் நமக்கு இது ரிலீஸ் பண்ணும்போதே நமக்கு திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா அகைன் இங்க இருந்து நமக்கு வார்மியர் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இட் இஸ் அ ப்ராசஸ் த்ரூ விச் அங்க ஹீட்டுங்கிறது வந்து லிபரேட் ஆகவே செய்யாது, வெளியே எஸ்கேப் ஆகவே செய்யாது, அதே இடத்துல சஸ்டைன் ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் ரிகார்டிங் சைக்ளோன்ல ஐ மீன் அந்த ஐவால் இருக்கு இல்லையா? தட் இஸ் சென்டர் ஆஃப் தி ஸ்டார்ம். அந்த இடத்துல இருந்து ரைஸ் ஆகும்போது நமக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது புரியுதா? Should I repeat it again? Am I audible? எஸ் மேம். புரியுதா? இந்த நோட் எக்ஸ்பிளைன் பண்ணவா? புரியுது மேம். ஓகே ஓகே, let's see this and நம்ம கண்டென்ட் பார்க்கும்போது திருப்பி இன்னும் கொஞ்சம் புரியும். let's see this. ஓகே, இப்போ நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமா இருக்கணும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு வார்டெக்ஸ் ஃபார்ம் ஆகுற அளவுக்கு அந்த இடத்துல கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து இருக்கணும், ரைட்? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு டெம்பரேட் சைக்ளோன் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும், ரைட்? வில் பி மென்ஷனிங் திஸ் பாயிண்ட் தேர் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஸ்மால் வேரியேஷன் இன் த வெர்டிக்கல் விண்ட் ஸ்பீட். வெர்டிக்கல் காலமா எடுத்து பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய விண்ட் ஸ்பீட் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி வேரியிங். ஃபார் எக்ஸாம்பிள்
ஓகே, திஸ் இஸ் த வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ட்ராபிக்கல் சைக்ளோன், ரைட்? இப்போ ஒரு ட்ராபிக்கல் சைக்ளோன் இருக்கு அப்படின்னா இதோட வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம இந்த மாதிரிலாம் கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா மொத்தம் 3 லேயரா பார்க்கலாம், ரைட்? அண்ட் அந்த 3 லேயர்ல ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ராம்ல இருந்து 3 கிலோமீட்டர், திஸ் இஸ் த லோயஸ்ட் லேயர் அண்ட் இட் இஸ் எக்ஸ்டெண்டிங் அப் டு 3 கிலோமீட்டர். இந்த லேயர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளோ லேயர், ரைட்? ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ராங் மூவ் ஆகிறதுக்கான ரீசன், லைக் அதை டிரைவ் பண்ணிட்டு போறதுக்கான ரீசன் வந்து இந்த லோயஸ்ட் லேயர் தான், இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அண்ட் செகண்ட், அதுக்கு மேல இருக்கக்கூடிய லேயர் இருக்கு இல்லையா, மிடில் லேயர், இட் இஸ் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் 3 to 7 கிலோமீட்டர், ரைட்? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த இடத்துல நடந்துட்டே இருக்கும், விச் மீன்ஸ் இங்க இருந்து எவாபரேட் ஆகுது, திருப்பி இங்க கண்டென்ஸ் ஆகி திருப்பி இங்கெல்லாம் கிளவுட் ஃபார்மேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் அவுட்ஃப்ளோ லேயர். இது வந்து 7 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறது வந்து இட் இஸ் அவுட்ஃப்ளோ லேயர். அண்ட் அதுக்கு மேல இருக்கிறது ஃபுல்லுமே வந்து மேக்ஸிமம் அவுட்ஃப்ளோ, விச் மீன்ஸ் அங்கிருந்து ஏர் வந்து இட் வில் பி கோயிங் அவுட்வர்ட்ஸ், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் வெர்டிகல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ட்ராபிக்கல் சைக்ளோன். அண்ட் இப்போ ஒரு சைக்ளோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல எல்லா இடத்துலயுமே வந்து நமக்கு ஈவனா வந்து என்ன இருக்காது அப்படின்னா விண்டோட ஸ்பீட் வந்து இருக்காது, இட் வில் பி வேரியிங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா இருந்து அங்க ஒரு தண்டர் ஸ்டார்ம் இருக்கு அப்படின்னா விச் மீன்ஸ் இப்போ ஈக்வட்டோரியல் ரீஜியன்ல வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் இல்லையா, அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸா டே ஃபுல்லா ஹீட் இருந்துட்டே இருக்கும், அதனால இங்க இருந்து எவாபரேட் ஆகும். அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு வீக்கான லோ ப்ரெஷர் ஏரியா இருக்கும், இட் வில் பி டெவலப்பிங், ரைட்? அதுதான் நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா சைக்ளோனா மாறும். எடுத்த எடுப்புல வந்து டைரக்டா சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகாது, அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து லோ ப்ரெஷர் ரீஜியன் இருக்கணும், அதுக்கப்புறம் இட் வில் பி டெவலப்பிங், அந்த மாதிரி டெவலப் ஆகி தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் ஆல்சோ இங்க நமக்கு எப்படி ரைஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்த சி லெவலுக்கு மேல இட் வில் பி டைவர்ஜ், ரைட்? இந்த மாதிரி டைவர்ஜ் ஆயிட்டு இருக்கும் அண்ட் திருப்பி இது சிங்க் ஆகும், பட் மோஸ்ட்லி இட் வில் பி டைவர்ஜிங் அப்பர் லெவல்ல. This is regarding favorable conditions for this tropical cyclone and we have discussed these points நேத்தே பார்த்தாச்சு. அண்ட் இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கக்கூடிய தண்டர் ஸ்டார்ம்ஸ், ரைட்? நமக்கு வந்து பகல் ஃபுல்லா சன்லைட் ரீசனா இருக்கிறதுனால இந்த வார்ம் சர்ஃபேஸ் கிரியேட் ஆகுது ஓஷன் மேல, இதனால அங்கங்க தண்டர் ஸ்டார்ம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் ஸோ அந்த இடத்த ரீச் பண்றதுக்காண்டி இங்க இருந்து என்ன ஆகும் அப்படின்னா வார்ம் ஏர் வில் பி ரைசிங் அப், ஸோ அந்த இடத்த ஃபில் பண்றதுக்காண்டி winds will be coming. And these are some of the ingredients for development of a tropical cyclone, right? நமக்கு இதெல்லாம் heat moisture எல்லாமே வந்து liberate ஆகும் due to this condensation process. And okay, small local differences in the temperature of water and the air, which means ocean ஓட சர்ஃபேஸ் ரொம்ப பெருசா இருக்கும், அதே மாதிரி அங்கங்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லோ ப்ரெஷர் ஏரியா வந்து கிரியேட் ஆகும், அதெல்லாம் கன்சோல்டேட் ஆகி அதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய சைக்ளோனா வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? அண்ட் இந்த மாதிரி அங்கங்க வேரியஸ் சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கிறதுனால வாட்டரோட டெம்பரேச்சர்லயும் சரி அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏர் அதோடைய டெம்பரேச்சர்ல இருக்கிறதுனால நமக்கு சின்ன சின்ன சைஸ்ல அங்கங்க வந்து லோ ப்ரெஷர் சென்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும், ரைட்? நியூஸ்ல கூட நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்கல்ல, லைக் 1 இல்ல 2க்கு மேற்பட்ட தாழ்வு, what is that? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? I forgot that word. காற்றழுத்த தாழ்மண்டலம். தேங்க்யூ. காற்றழுத்த தாழ்மண்டலம் வந்து 2 உருவாயிருக்குன்னு சொல்லுவாங்க, திடீர்னு ஒண்ணு வந்து it got merged with anotherங்கிற மாதிரி we have crossed over in many newses, right? கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல இல்லையா? எஸ் மேம். ஓகே, ஸோ இந்த மாதிரி லோ ப்ரெஷர் ரீஜனை சுற்றி என்ன ஆகும் அப்படின்னா there will be இந்த மாதிரி சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இதுக்கு மேல அந்த வார்ம் ஏர் ரைஸ் ஆகுது, இதெல்லாம் எப்போ கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கோ அப்பதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சைக்ளோனிக் வார்டெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், தட் இஸ் ஐ ஆஃப் தி சைக்ளோன், ரைட்? அது வந்து லேட்டரா தான் ஃபார்ம் ஆகும். இனிஷியலா வந்து லோ ப்ரெஷர் ரீஜியன் நமக்கு ஒரு சைக்ளோனிக் வார்டெக்ஸா கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் தான் இட் வில் பி கேரக்டரைஸ்ட் as ஐ ஆஃப் தி ஸ்டார்ம் ஆர் ஐ ஆஃப் தி சைக்ளோன், தென் இட் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் த லேண்ட். எல்லா டிஸ்டர்பன்சஸுமே வந்து நமக்கு என்னவாகாதுன்னா சைக்ளோனா டெவலப் ஆகாது. ஒரு சிலது வந்து அப்படியே என்ன ஆயிடுனா இட் வில் பி பென்ட் ஆன், பிகாஸ் இதுல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கண்டிஷன் வீக்கரா இருந்தா கூட நமக்கு இது எதுவுமே ஃபார்ம் ஆகாது, இட் வில் பி லைக் தட். சில டிஸ்டர்பன்சஸ் இல்ல சில லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சைக்ளோனா டெவலப் ஆகும். அண்ட் இது வரைக்கும் ஏதோ டவுட்ஸ் இருக்கா ரிகார்டிங் ட்ராபிக்கல் சைக்ளோன்? நோ மேம். ஓகே, திஸ் இஸ் வார்ம் ஓஷன். நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ரைஸ் ஆகிட்டே இருந்திருக்கும் இங்க இருந்து. அண்ட் இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இட் இஸ் கால்ட் அஸ் ஐ. இந்த ஐ சுத்தி இருக்கிறது வந்து இதான் ஐ வால், ரைட்? ஐங்கிறது ரொம்ப காமா இருக்கும். அந்த ஐ வால்ங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப
ஸ்பைரலிங் வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ்ல தெரியும், இந்த இருக்குல்ல, லைக் இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ரீஜன் வந்து இட் இஸ் ஐ, அதை சுத்தி இருக்கிறது வந்து ஐ வால். ஐ வால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விங்ஸ் வில் பி சர்க்குலேட்டட், லைக் அதை சுத்திட்டு வந்து இட் வில் பி மூவிங். அண்ட் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ், லைக் இனிஷியலா ஒரு லோ ப்ரெஷர் சிஸ்டம் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். வார்ம் ஏர்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும், அப்பதான் இந்த லோ ப்ரெஷர் சிஸ்டம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இங்க இருந்து லைக் கண்டினியூஸா மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால, விண்டு வந்து ரொம்ப ஸ்பீடா வந்துட்டே இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்பைரலிங் விண்ட்ஸ் வந்து டெவலப் ஆகும், ரைட்? ஸோ இதோட டைரக்ஷன் வந்து இட் வில் பி வேரியிங் அக்கார்டிங் டு அது எந்த இடத்துல இருக்கு. நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல என்ன டைரக்ஷன்ல இருக்கும் சைக்ளோன்? கவுண்டர் கிளாக்வைஸ். Counter clockwise or anti clockwise. It is southern hemisphere, it will be clockwise. In the direction it will be rotating. And the rotation or direction வந்து it will be based on எந்த இடத்துல எந்த ஹெமிஸ்பியர்ல இருக்கோ அதை பொறுத்து. பட் நமக்கு வந்து இயர்லி ஸ்டேஜ்ல லோ ப்ரெஷர் சிஸ்டம் கிரியேட் ஆகும். அண்ட் அது வந்து டெவலப் ஆகும்போது நமக்கு கண்டினியூஸா விண்டோட சப்ளை இருந்துட்டே இருக்கு, அந்த வார்ம் கண்டிஷன் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பைரலிங் விண்ட்ஸ் வந்து டெவலப் ஆகும். அண்ட் ஆஃப்டர் திஸ் இட் வில் பி ரொட்டேட்டிங் ரொம்ப ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த விண்டோட ஸ்பீடு. அண்ட் இட் வில் பி ரீச்சிங் திஸ் லேண்ட். அதுக்கப்புறம் அதோட ஸ்பீடு வந்து கம்மியாயிரும். இப்போ லேண்ட் ரீச் ஆகும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, கன்சிடர் திஸ் இஸ் லேண்ட். இது இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு வரும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரீஜன் தான் ஃபர்ஸ்ட் லேண்டை வந்து ஹிட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு மழை வரும், திருப்பி நமக்கு வந்து பயங்கர காத்து இருக்கும். அண்ட் ஆஃப்டர் இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் இது ஃபுல்லா கடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ம் வில் பி டெஸ்ட்ராய்ட் ஆர் டிசிபேட்டட், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் ட்ராபிக்கல் சைக்ளோன். And let's discuss about the origin, right? It is thermal in origin. We have discussed about the temperate பார்த்தோம்ல, temperate வந்து frontal origin, அதை பத்தி இன்னைக்கு படிப்போம். It is completely tropical cyclone வந்து it is completely associated with heat only. So it is of thermal origin. Generally இது வந்து tropical seas மேல late summersல it will be developing, right? From August to mid-November and sometimes till December too. Next is origin. நமக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸும் ஃபேவரபிளா இருக்கு. நிறைய தண்டர்ஸ்டார்ம்ஸ் எல்லாமே வந்து ஓஷன்ஸ் மேல வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்டர்ஸ்டார்ம்ஸ் எல்லாம் மெர்ஜ் ஆகி நமக்கு ஒரு இன்டென்ஸான லோ ப்ரெஷர் சிஸ்டம் வந்து கிரியேட் ஆகும், ரைட்? காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிரியேட் ஆகும். இப்படிதான் இனிஷியலா இட் வில் பி ஆரிஜினேட்டிங், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் திஸ் இஸ் இதுதான் ஆரிஜினோட ஃபேஸ். ஐ மீன் ஃபர்ஸ்ட் இப்படிதான் ஆரிஜினேட் ஆகும், இங்க இருந்து ரைஸ் ஆகும். இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காண்டி ஹை ப்ரெஷர் ரீஜன்ல இருந்து wind will be coming and it will be rising up and condensation நடக்கும். அதோட ஹீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பியர் it will be liberating and திருப்பி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வார்ம் ஏர் எல்லாமே it will be கண்டினியூஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். திஸ் இஸ் இந்த ஏர்லி ஸ்டேஜ். அண்ட் திருப்பியும் அந்த கண்டிஷன் அப்படியே சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து வரும், தட் இஸ் ஏர்லி ஸ்டேஜ். இந்த தண்டர்ஸ்டார்ம் ஏர் இஸ் அப்லிஃப்டட், ரைட்? தண்டர்ஸ்டார்ம்ங்கிறது வந்து கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் தான் லிட்டரலி. டியூ டு வார்ம் ஓஷன் சர்ஃபேஸ் ஆர் வார்ம் சர்ஃபேஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஏர் எல்லாமே அப்லிஃப்ட் ஆகும். அண்ட் இட் வில் பி வார்ம் அண்ட் இட் வில் பி லைட், ரைட்? ஒரு சர்டன் ஹைட் வந்ததுக்கு அப்புறம் அந்த நார்மல் லேப்ஸ் ரேட்னா என்ன? Increasing pressure with increasing height. One more. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Decrease in pressure with respect to increase in height. அம்மே கரெக்டா சொல்றீங்களா? டெம்பரேச்சர் ஓரியன்டடா தான் நம்ம பார்ப்போம். வித் இன்க்ரீஸ் இன் ஹைட், டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே ஓகே. லேப் ஸ்டேட்ங்கிறது என்ன அப்படின்னா வித் இன்க்ரீஸ் இன் ஹைட் போக போக நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிட்டு இருக்கிறது, ரைட்? ஒன் செகண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹைட் போக போக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு சர்டன் ஹைட் வரும்போது இந்த வார்ம் ஏர் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி லூசிங் இட் டெம்பரேச்சர். அதோட டெம்பரேச்சர் அந்த ஏரோடைய டெம்பரேச்சர் வந்து இட் வில் பி ஃபாலிங், ரைட்? ஸோ அந்த டெம்பரேச்சர் ஃபால் ஆனதுக்கு அப்புறம் அதோட மாய்ச்சர்லாம் இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி அண்டர் கோயிங் கண்டென்சேஷன். இப்போ கண்டென்சேஷன் என்ன அப்படின்னா கிளவுட் ஃபார்மேட்ல மாறுறது. ஸோ அப்படி கிளவுடா மாறும்போது அதை கேரி பண்ணிட்டு வந்த ஹீட் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஏரை இன்னும் கொஞ்சம் வார்மர் ஆகும், ரைட்? ஸோ இட் பிகேம்ஸ் டோட்டலி லைட்டர் அண்ட் இட் வில் பி ஃபர்தர் அப்லிஃப்டட். திருப்பி அது வந்து வார்ம் ஏர் ரைஸ் ஆகிட்டே இருக்கும், ரைட்? ஸோ இப்படி வார்ம் ஏர் ரைஸ் ஆகும்போது அது கிரியேட் பண்ண ஒரு வேக்யூம் இருக்கு இல்லையா, ஒரு வாய்டு ஸ்பேஸ், அது என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி நமக்கு ஹை ப்ரெஷர் ரீஜன்ல இருந்து வந்த ஏர் வந்து அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். திஸ் இஸ் ஹவ் திஸ் இட் இஸ் ஃபியூவல்டு, லைக் கண்டினியூஸா இந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். அண்ட்
condensation occurs in this air and the cycle is repeated as long as the moisture is supplied. எப்போ வரைக்கும் நமக்கு அந்த moisture வந்துட்டே இருக்கோ அது வரைக்கும் அந்த cycle வந்து தொடர்ந்துட்டே இருக்கும். This is regarding early stage. And இது வந்து லேண்ட்ல வந்து டிராவல் பண்ணா கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சர்டைன் பாயிண்ட்ல நமக்கு இந்த மாய்ச்சர் வந்து காணாம போயிடும். பட் ஆனா நமக்கு இது இட் வில் பி ஹேப்பனிங் இன் ஓஷன்ஸ் கம்ப்ளீட்லி. ஸோ ட்ராபிக்கல் சீஸ்ங்கிறதுனால நமக்கு ஹீட்டும் இருந்துட்டே இருக்கும். ஸோ தெர் இஸ் எக்ஸஸ் மாய்ச்சர் ஆஃப் ஓவர் திஸ் ஓஷன் மேல நமக்கு வந்து மாய்ச்சர் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த தண்டர்ஸ்டார்ம் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி இன்டென்சிஃபைடு, ரைட்? ஸோ இந்த மாதிரி அங்கங்க சின்ன சின்ன டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ்னால அங்கங்க லோ ப்ரெஷர் ரீஜன் கிரியேட் ஆகுது. அங்கங்க என்ன ஆகும் அப்படின்னா தண்டர்ஸ்டார்ம்ஸ் வில் பி created. So இந்த thunderstorms எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா it will be got merged, right? இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகும். Now okay, the air from surroundings recession, அந்த low pressure area கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அங்கங்க இருக்கக்கூடிய ஏர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will be coming and filling up the void spaces. இதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மாய்ச்சர் இருந்துட்டே இருக்கும், ஏர் இருந்துட்டே இருக்கும், அதே மாதிரி வார்ம் சர்ஃபேஸும் இருந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ எர்த் என்ன பண்ணல அப்படின்னா it is also rotating, right? So earth rotate ஆகும்போது நமக்கு அந்த விண்டோடைய டிஃப்ளெக்ஷன் ஏற்படும் இல்லையா, பிகாஸ் தட் இஸ் கோரியாலிஸ் ஃபோர்ஸ். அது ஆக்சுவல் பாத்ல வராம இட் வில் பி டிஃப்ளெக்டட். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வரக்கூடிய ஏர் வந்து இட் வில் பி ஸ்பைரலிங், ரைட்? ஸோ அது வந்து டைரக்டா அப்படி வராம இட் இஸ் கெட்டிங் டிஃப்ளெக்டட். ஸோ இட் இஸ் நமக்கு இதனாலதான் ஸ்பைரலிங் ஏர் காலம் வந்து வருது. இஸ் இட் கிளியர்? இது வரைக்கும் எது டவுட்ஸ் இருக்கா? No. Okay. What is centripetal and what is centrifugal? ஞாபகம் இல்லையா? ஓகே, சென்ட்ரிபீட்டல்ங்கிறது வந்து சென்டரை நோக்கி வர்றதுதான் வந்து சென்ட்ரிபீட்டல், ரைட்? ஸோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா எதுவா இருந்தாலும் இஃப் இட் இஸ் புல்லிங் டுவர்ட்ஸ் தி சென்டர் அப்படின்னா இட் இஸ் கால்ட் சென்ட்ரிபீட்டல். அண்ட் தட் இஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் புல்லிங் டுவர்ட்ஸ் தி சென்டர், ரைட்? சென்ட்ரிஃபியூகல்ங்கிறது வந்து இட் வில் பி மூவிங் அவே ஃப்ரம் தி சென்டர். தட் இஸ் கால்ட் சென்ட்ரிஃபியூகல். இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் தி சென்டர் பார்த்து தான் வரும். பிகாஸ் இங்க என்ன ப்ரெஷர் இருக்கு, லோ ப்ரெஷர் ரீஜியன்ல நமக்கு வந்து ஹை ப்ரெஷர் ரீஜியன் வந்து டுவர்ட்ஸ் லோ ப்ரெஷர் தான் வந்து விண்ட் எல்லாமே டிராவல் பண்ணும். இதே ஹை ப்ரெஷர் ரீஜியனா தான் நமக்கு வந்து சென்ட்ரிஃபியூகல் மாதிரி இருக்கும், ரைட்? பிகாஸ் அது அங்க வந்து ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால இட் வில் பி டைவர்ஜிங். ஸோ நமக்கு இங்க என்ன இருக்கு, லோ ப்ரெஷர் இருக்கிறதுனால தெர் வில் பி சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன், ரைட்? ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த சென்டர் ரீஜியன் இருக்கு இல்லையா, அந்த சைக்ளோனிக் வார்டெக்ஸ் படிச்சோம் இல்லையா, அந்த ரீஜியனை நோக்கி எல்லா விண்டுமே வரும் அண்ட் இட் வில் பி கெட்டிங் ஸ்பைரலி, ரைட்? அந்த காலமை சுத்தி which means அந்த ஐயை சுத்தி என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஸ்பைரலிங் அப், ரைட்? அந்த சென்டர் ரீஜியன் வந்து எப்பவுமே ரொம்ப காமா தான் இருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் ஐ ஆஃப் தி சைக்ளோன், ரைட்? அண்ட் திஸ் ஐ ஒன்லி டிராவலிங், லைக் இதுதான் வந்து டிரைவ் பண்ணிட்டு போகும். நம்ம பார்த்தோம் இல்லையா 3 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளோ லேயர். அதுதான் வந்து இந்த ஸ்ட்ராமா டிரைவ் பண்ணிட்டு போறதுக்கான ரீசன். அண்ட் இப்போ இந்த வார்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஐ, இதுக்கு இன்னர் பார்ட்ல இருக்கிறது வந்து ஐ மீன் இன்னர் சர்ஃபேஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஐ வால். அந்த ஸ்ட்ராம்லேயே வந்து இருக்கிறதுலே வயலண்டான ரீஜன் வந்து இந்த ஐ வால் தான். லைக் இது கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இது இந்த ரீஜன் ஐ வால் மட்டும் லேண்டை ஹிட் பண்ணிடுச்சுன்னா மோரர்லெஸ் நம்மளோட ஸ்ட்ராமோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஃபர்தர் இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. Okay. Next. All the wind that is carried upwards loses its moisture because நமக்கு மேல போகும்போது it will be it will be releasing its heat, right? So அதனால தான் நமக்கு வந்து கண்டென்சேஷன் அப்போ அதோட latent heat வந்து ரிலீஸ் பண்ணும். And after releasing this moisture and heat and all, அந்த ஏர் என்ன ஆகும் அப்படின்னா it will be cold and dense, right? எப்பவுமே கோல்ட் ஏர் என்ன ஆகும் அப்படின்னா it will be dry and it will be sinking back. வார்ம் ஏர் தான் ரைஸ் ஆகும். கோல்ட் ஏர் எப்பவுமே வந்து இட் வில் பி கம்மிங் டவுன், ரைட்? ஸோ இட் வில் பி ரைசிங் அப். அண்ட் சிலது வந்து மாய்ச்சர் ரிலீஸ் பண்ணிடுச்சு, அதில் ஹீட் எதுவுமே இல்லை அப்படின்னா த கோல்ட் ஏர் வில் பி டிசெண்டிங், ரைட்? ஸோ இட் வில் பி டிசெண்டிங் டுவர்ட்ஸ் திஸ் ஹை. அதனால தான் அந்த ரீஜன் வந்து ரொம்ப காமா இருக்கும். அண்ட் எஸ் இட் டிசென்ட்ஸ் டு தி சர்ஃபேஸ் டு த சிலிண்ட்ரிக்கல் ஐ ரீஜியன். அந்த ஐ ரீஜியன் இருக்கு இல்லையா, அதில் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கம்மிங் டவுன், ரைட்? டிசென்ட் ஆகும். அண்ட் ஸோ எல்லா சைக்ளோனுமே வந்து சஸ்டெயின் ஆகுறதுக்கு ஒரு லோ ப்ரெஷர் ரீஜியன் வந்து ஒரு சைக்ளோனா மாறுறதுக்கு எது டிரைவிங் ஃபோர்ஸா இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த
சப்ளை ஆஃப் மாய்ச்சர் தான் அந்த ஓஷன் மேல இருக்கக்கூடிய டிராவல் பண்ணிட்டு வருது இல்லையா வார்ம் ஏர் எல்லாமே. ஸோ இதனால தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சைக்ளோன் வில் பி இட் இஸ் எப்படி சொல்றது, இட் இஸ் டெவலப்பிங் ஃபேக்டர் ஃபார் இட். அண்ட் இப்போ திஸ் இஸ் ஓஷன் அண்ட் திஸ் இஸ் லேண்ட். இப்போ இந்த லேண்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாய்ச்சரோட சப்ளை வந்து கட் ஆஃப் ஆயிருது. அதனால தான் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்ம் வில் பி டிசிசிபேட்டிங், ரைட். அண்ட் இப்போ ஓஷன் வந்து நிறைய மாய்ச்சர் சப்ளை பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டார்ம் வந்து இட் வில் பி ரீச் இட்ஸ் மெச்சூர் ஸ்டேஜ். அண்ட் now we are going to discuss about this mature state. இது வரைக்கும் பார்த்தது வந்து நமக்கு ஸ்பைரல் ஆயிட்டு இருக்கு. இஃப் இட் இஸ் அப்ரோச்சிங் த லேண்ட் அப்படின்னா இட் வில் பி அதோட கதை வந்து முடிஞ்சது, ரைட். லைக் சைக்ளோன் வில் பி டிசிசிபேட்டிங் ஆர் டெஸ்ட்ராய்டு. இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓஷன் கண்டினியூஸா வந்து நமக்கு மாய்ஸ்சர் அண்ட் வார்ம் ஏர் எல்லாமே சப்ளை பண்ணிட்டே இருக்கு. அப்படிங்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சைக்ளோன் வில் பி ரீச்சிங் திஸ் மெச்சூர் ஸ்டேஜ். அண்ட் இந்த ஸ்பைரலிங் விண்ட் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய கன்வெக்டிவ் செல்ஸ் வந்து கிரியேட் பண்ணும், ரைட். விச் மீன்ஸ் லெட்ஸ் see this image. இந்த இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இயர்லி ஸ்டேஜ். இதுதான் இயர்லி ஸ்டேஜ். இந்த மாதிரி ஒரே ஒரு டிசெண்டிங் காலம், அதுக்கப்புறம் இதெல்லாம் டைவர்ஜ் ஆயிரும், அதெல்லாம் குமுலோனிம்பஸ் கிளவுடா ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இட் வில் பி கோயிங் லைக் திஸ், ரைட். அண்ட் அந்த லேண்டை ரீச் பண்ணிச்சு அப்படின்னா ஸ்டார்ம் வந்து முடிஞ்சது இயர்லி ஸ்டேஜ்ல. இப்போ நம்ம பாக்குறது வந்து மெச்சூர் ஸ்டேஜ். இங்க டிசெண்ட் ஆகுதா, ஸோ அல்டர்னேட்டிவா கன்வெக்டிவ் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். விச் மீன்ஸ் வார்ம் ஏர் ரைஸ் ஆகுது, திருப்பி வார்ம் ஏர் வந்து டிசெண்ட் ஆகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் கன்வெக்டிவ் செல்ஸ் வந்து இங்க ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் மெச்சூர் ஸ்டேஜ் ரீச் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய கன்வெக்டிவ் செல்ஸ் வந்து இட் வில் பி தேர். இஸ் இட் கிளியர்? இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓகே, ஒரே நிமிஷம்ப்பா. வைஷ்ணிகா, நான் இப்பதான் உங்க ஆன்சர்ஸ் பார்த்தேன். யா, இட்ஸ் கரெக்ட். சென்ட்ரிஃபியூகல்ங்கிறது வந்து சென்ட்ரிபீட்டல் தான் டுவர்ட்ஸ் சென்டர் இல்லையா? எஸ் மேம். ஓகே, just give me another minute. Giri Prasad. Yes ma'am. லாஸ்ட் கிளாஸ் எதுவுமே நீங்க அட்டென்ட் பண்ணலையோ? மேம் 1 வீக்காக அட்டென்ட் பண்ணேன். ஓகே, பழைய கிளாஸ்லாம் பார்த்துட்டீங்களா? நோ மேம், ஆக்சுவலி எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே, கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் எழுதிருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா இயர்லி ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்திருக்கோம். லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ். இயர்லி ஸ்டேஜ்ல நமக்கு வந்து வார்ம் ஏர் ரைஸ் ஆகும். திருப்பி அந்த வார்ம் ஏர் ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட டெம்பரேச்சர் வந்து இட் வில் பி அதோட ஹீட் வந்து இட் வில் பி ரிலீசிங். அதுக்கப்புறம் வார்ம் ஏரா இருக்கும் போது இட் வில் பி ரைசிங் அப், ரைட். அது லைட்டா இருக்கும். இப்போ இது வந்து மேல போகும்போது இட் வில் பி கெட்டிங் கூல் டவுன், ரைட். பிகாஸ் நார்மல் லேப் ஸ்டேட்ங்கிறது என்ன அப்படின்னா ஹைட் போக போக நமக்கு டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ரைட். இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த கிளவுட் என்ன ஆகும், இந்த வார்ம் ஏர் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கோல்டு, ரைட். ஸோ அந்த கோல்ட் ஏர் வந்து இட் வில் பி டிசெண்டிங். அந்த எந்த இடத்துல டிசெண்ட் ஆகும் அப்படின்னா தட் இஸ் த ஐ ஆஃப் தி சைக்ளோன், ரைட். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மட்ல இட் வில் பி கம்மிங் டவுன். அதனால தான் நமக்கு ஐ ரீஜன் வந்து ரொம்ப காமா இருக்கு. திஸ் இஸ் இந்த இயர்லி ஸ்டேஜ், ரைட். இப்போ இந்த இயர்லி ஸ்டேஜோட இதோட கதை முடியுது அப்படின்னா இஃப் இட் இஸ் ஸ்டார்ம் இஸ் மூவிங் அண்ட் இஃப் இட் இஸ் ரீச்சிங் திஸ் லேண்ட் அப்படின்னா ஃபார் சே இப்போ லேண்ட்ல இருந்து ஒரு லெட்ஸ் சே ஒரு 800 கிலோமீட்டர்ஸ்குள்ள நமக்கு இந்த லோ ப்ரெஷர் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா இஃப் இட் இஸ் மூவிங் இன் திஸ் டிரெக்ஷன் அப்படின்னா அந்த லேண்ட் ஹிட் ஆகும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான நிறைய மாய்ஸ்ட் ஏர் வந்து கிடைக்காது. ஸோ இந்த இயர்லி ஸ்டேஜோட இந்த சைக்ளோன் வந்து எண்ட் ஆயிரும், ரைட். இப்போ இது ரொம்ப மிட் ஆஃப் தி ஓஷன்ல நமக்கு இந்த மாதிரி லோ ப்ரெஷர் சிஸ்டம் ஃபார்ம் ஆகி நமக்கு ரொம்ப ஸ்லோவா தான் அந்த ஸ்டார்ம் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இட் வில் பி ரீச்சிங் இட்ஸ் மெச்சூர் ஸ்டேஜ். பிகாஸ் லேண்ட் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங் இருக்கு. ஸோ ஆன் கம்மிங் இது வந்து டிராவல் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இது வந்து லோ ப்ரெஷர் சிஸ்டம் தான். அங்கங்க இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் ரீஜன்ல இருந்து வார்ம் ஏர் எல்லாமே வந்து இங்க ஃபில் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த சைக்ளோன் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு தேவையான மாய்ஸ்ட் ஏரை வந்து ஓஷன் ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கிறதுனால நமக்கு கண்டினியூஸா அதோட சப்ளை இருந்துட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கன்சிக்யூட்டிவா நமக்கு இந்த கன்வெக்டிவ் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். லைக் இங்க எப்படி ரைஸ் ஆகி திருப்பி ஐல வந்து இட் சிங்க் ஆச்சோ அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி கண்டினியூஸா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். லைக் வார்ம் ஏர் ரைஸ் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் இட் வில் பி கம்மிங் டவுன், ரைட். நெக்ஸ்ட் இதுவும் ரைஸ் ஆகும். இந்த மாதிரி நமக்கு கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும், ரைட். இங்க சுத்தியுமே இங்க எல்லா இடத்துலயுமே வந்து ரெயின் இருந்துட்டு தான் இருக்கும். தட் இஸ் குமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ், நிம்போஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ், திஸ் இஸ் சிர்ரோஸ்ட்ராட்டஸ், திஸ் இஸ் குமுலோஸ் கிளவுட்ஸ். இந்த குமுலஸ் கிளவுட்ஸ் இந்த மாதிரி கிளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டு தான் இருக்கும். இஸ் இட் கிளியர் நவ்? எஸ். ஓகே, இயர்லி ஸ்டேஜ்ல ஒரே ஒரு ஃபார்மேட் மட்டும் தான் இருக்கும். இது ரொம்ப மிட் ஆஃப் தி ஓஷன்ல ஃபார்ம் ஆகும்போது நமக்கு லேண்ட் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓஷன்ல இருந்து நமக்கு சப்ளை இருந்துட்டே இருக்கும்.
அதனால நமக்கு வந்து n number of convective cells will be there. And yes, let's discuss this. Okay, at this stage the spiraling winds create multiple convective cells. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு convective cells மட்டும் தான் இருந்தது, அந்த convective cell இருந்தது. இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸா ஒரு காம் ஜோன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வயலண்ட் ரீஜன், காம் வயலண்ட்ங்கிற மாதிரி. காம்ங்கிற ரீஜன் வந்து இட் வில் பி சிங்கிங், வயலண்டான ரீஜன்ல இட் வில் பி ரைசிங் அப், ரைட்? அண்ட் த ரீஜியன்ஸ் வித் குமுலோனிம்பஸ் கிளவுட், ரைட்? அது எந்த இடத்துல இந்த குமுலோனிம்பஸ் கிளவுட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல ரைஸ் ஆகுதோ அந்த இடத்துல தான் இந்த கிளவுட் வந்து ஃபார்ம் ஆகும், குமுலோனிம்பஸ் கிளவுட், ரைட்? அண்ட் இந்த cumulonimbus cloud இருக்கு இல்லையா, இட் இஸ் கால்ட் as ரெயின் பேண்ட்ஸ் below which intense rainfall occurs. எந்த இடத்துல இந்த cumulonimbus clouds இருக்கோ இதுக்கு கீழே வந்து ரெயின் occur ஆகும், ரைட்? ஸோ இட் இஸ் கால்ட் as ரெயின் பேண்ட்ஸ். அண்ட் இப்போ இங்க இருந்து ரைஸ் ஆகுது இல்லையா, இட் இஸ் கால்ட் as, do you know this word, right? Ascending, descending. Ascending na it will be going like this, descending na it will coming from above. ஸோ இங்க இருந்து மேல ரைஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏர் இருக்கு இல்லையா, ஒரு பாயிண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதோட மாய்ச்சர் வந்து இட் வில் பி ரிலீசிங், ரைட்? மாய்ச்சர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இட் வில் பி சப்சைடிங் ஆர் டிசெண்டிங், ரைட்? இதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரைசிங் லிம்ஸ், அதே மாதிரி டிசெண்டிங் லிம் இல்ல சப்சைடிங் ஏர் வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். ஓகே, இப்போ ஐ இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு மேலதான் என்ன ஆகும் அப்படின்னா கிளவுட் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப டென்ஸா இருக்கும். இதே இது சென்டர்ல இருந்து பெரிஃபெரிக்கு போகும்போது, பெரிஃபெரி இன் த சென்ஸ் த எண்ட், ரைட்? ஸோ அந்த இடத்துக்கு போற வரைக்கும் நமக்கு கிளவுட் சைஸ் வந்து இட் வில் பி டிக்ரீசிங். ஜஸ்ட் நோட் ஹியர், இந்த இடத்துல எவ்வளவு டென்ஸா இருக்கு. while reaching this region இது ரொம்ப சைஸ் வந்து ரிலேட்டிவ்லி லெஸரா தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட், ஓகே, இது வந்து கிளவுட் டைப். ரெயின் பேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ரெயின் பேண்ட்ஸ் வந்து இட் இஸ் மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் குமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ். இதே இது எண்ட்ல இருக்கக்கூடிய பெரிஃபெரி ரீஜன்ல இருக்கக்கூடியது வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் நிம்போஸ்ட்ராட்டஸ் அண்ட் கியூமுலஸ் கிளவுட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் இஸ், அதுக்கு மேல இருக்கக்கூடியது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி கம்ப்ரைசஸ் ஆஃப் திஸ் ஐஸ் கிறிஸ்டல்ஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சிர்ரஸ் கிளவுட். அண்ட் the dry air flowing along the central rings, we don't need to read this at all. Okay, this is the structure of tropical cyclone. Just see here. This is low pressure region, right? This is eye wall. And in the spiraling wind எங்க இருக்கோ அதுதான் வந்து eye wall. Then அதுக்கு மிட்ல இருக்கக்கூடியது வந்து it is called as eye. Then இது வந்து low pressure area. அண்ட் இது எங்கெல்லாம் விண்ட் வருதோ அது எல்லாமே வந்து ஹை ப்ரெஷர் ரீஜன்ல தான் நமக்கு வரும். திஸ் இஸ் ஸ்பைரல் கிளவுட் பெல்ட். இந்த மாதிரி தான் வந்து கிராஸ் செக்ஷனல் வியூ வந்து இருக்கும். லைக் சைக்ளோன் நம்ம கொஞ்சம் தூரமா இருந்து பார்த்தோம்னா இட் வில் பி லைக் திஸ் ஒன்லி. அண்ட் வி ஹவ் சீன் திஸ் வார்ம் இயர்னா இட் வில் பி ரைசிங் அப் அண்ட் இட் வில் டிசெண்டிங் ஆகுது, சப்சைட் ஆகுதுன்னா இட் இஸ் கால்ட் சப்சைடிங் கோல்ட் இயர். அண்ட் இந்த ரீஜன் எங்கெல்லாம் கிளவுட் இருக்கோ இது எல்லா இடத்துலயுமே வந்து நமக்கு ஹெவி ரெயின்ஃபால் வந்து இருக்கும். திஸ் இஸ் ரிகார்டிங் ட்ராபிக்கல் சைக்ளோன். அண்ட் திஸ் இஸ் ட்ராபிக்கல் சைக்ளோன் எந்த டவுட்ஸ் இருக்கா இப்போ வரைக்கும் ஸ்ட்ரக்சர்ல? How is it forming? No. Okay. Can anyone say what are the 5 conditions for tropical cyclone? One by one. மொத்தம் 5 இருக்கு. What is the first one? Temperature more than 26 degrees Celsius. 23 or 27 degrees Celsius. Second one? Coriolis spore. Keetlapa? Coriolis spore? கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து போதுமான அளவுக்கு இருக்கணும். சைக்ளோனிக் வார்டெக்ஸ் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு அது அந்த இடத்துல கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இருக்கணும். மோஸ்ட்லி ஈக்வேட்டர்ல வந்து நமக்கு 0ங்கிறதுனால நமக்கு அந்த இடத்துல ஃபார்ம் ஆகாது. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தட் வெர்டிக்கல் வேரியேஷன் இருக்கணும். அங்க இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் விண்ட்ல வந்து வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல there will be some variations. And what is fourth one? Low pressure area. லோ ப்ரெஷர் ஏரியா இருக்கணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கக்கூடிய லோ ப்ரெஷர் ஏரியா இல்லை தண்டர் ஸ்டார்ம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி அது எல்லாமே மர்ஜ் ஆகி நமக்கு வந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆயிரும். வாட் இஸ் தி ஃபிஃப்த் ஒன்?
ஓஷனுக்கு மேல டைவர்ஜென்ஸ் இருக்கணும். அப்பர் டைவர்ஜென்ஸ் above the sea level system. sea levelக்கு மேல நமக்கு வந்து அப்பர் டைவர்ஜென்ஸ் இருக்கு. This is regarding tropical cyclone. அதுக்கப்புறம் ரெண்டு கான்செப்ட் இருக்கு, தட் இஸ் ஐ அண்ட் ஐ வால். ஐன்றது ரொம்ப காமான ரீஜியன் அண்ட் எஸ் இது வந்து ரஃபா அது ஒரு சர்க்குலர் ஏரியாவா இருக்கும். இந்த இடத்துல நமக்கு லைட் விண்ட்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி அண்ட் ஃபேர் வெதர் ஃபவுண்டட் மோஸ்ட்லி இந்த சைக்ளோ ஒரு தட் ஐ இருக்கு இல்லையா, இதுக்கு இது வந்து ரொம்ப கிளியரா தான் இருக்கும். லைக் ஸ்கை கூட சில டைம் பார்க்க முடியும், சில டைம் அந்த இடத்துல precipitation இருக்கும், சில டைம் இருக்காது. And there is little or no precipitation, and sometimes blue sky or stars can be seen from this eye region, right? And இருக்கிறதுலே வந்து this point is important. அதுக்கு முன்னாடி இது பார்த்துடலாம். இந்த ஐ ஆஃப் தி சைக்ளோன் இருக்கு இல்லையா, இதோடைய லென்த் எவ்வளவு தூரம் இருக்கும், அதோட சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் 8 கிலோமீட்டர்ல இருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதுதான் நான் எனக்கு தப்பா சொல்லியிருந்தேன், 800 சொல்லியிருந்தேன் நான். 8 to 200 கிலோமீட்டர். அண்ட் இதோட டயமீட்டர் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 30 to 60 கிலோமீட்டர் இன் டயமீட்டர், ரைட்? அதோட சைஸ் வந்து இட் இஸ் அக்ராஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் இது இருக்கலாம். டயமீட்டர் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அப் டு 60 கிலோமீட்டர். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் இந்த ஐ ரீஜன் இருக்கு இல்லையா, இட் இஸ் த லோயஸ்ட் சர்ஃபேஸ் ப்ரெஷர். பிகாஸ் இந்த லோ ப்ரெஷர்னால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதை சுற்றி நமக்கு ஸ்பைரல் விண்ட்ஸே வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து இதோட ப்ரெஷர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ ஐ ஆஃப் த ஸ்டார்ம் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் லோயஸ்ட் சர்ஃபேஸ் ப்ரெஷர். அதே மாதிரி திஸ் வேர்டு அலாஃப்ட் மீன்ஸ் அப்பர் சர்ஃபேஸ், ரைட்? இந்த ஐ ஆஃப் தி ஸ்டார்ம்க்கு கொஞ்சம் மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இருக்கிறதுலே வார்மான டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டோட்டல் ஸ்டார்மே எடுத்து பார்க்கும்போது வார்மஸ்ட் டெம்பரேச்சர் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த ஐக்கு கொஞ்சம் மேல, சரியா? அதோட அப்பர் லெவல்ஸ்ல வந்து இட் வில் பி வார்மஸ்ட் டெம்பரேச்சர். அண்ட் the eye temperature may be 10 degrees Celsius warmer or more, right, at an altitude of 12 kilometers from the surrounding environment. Per se, this is eye அப்படின்னா ஐ மீன் இது வந்து சுற்றி இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ், ரைட்? ஸோ இங்கே ஒரு 12 கிலோமீட்டர் நம்ம ஒரு ஹைட்ல போய் பார்க்கும்போது இதே 12 கிலோமீட்டர்ல சுற்றி இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ்ல இருக்க டெம்பரேச்சர் எடுத்து பார்க்கும்போது இது வந்து அந்த ஏரியாவை விட இங்கே 10 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாக இருக்கும். வை? பிகாஸ் அப்படின்னா நமக்கு இது லோ ப்ரெஷர் ரீஜியனா, சன்லைட் வார்மர் டெம்பரேச்சர்னால நமக்கு இந்த வார்ம் ஏர் வந்து ரைஸ் ஆகுது. இங்க ரைஸ் ஆகி இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரீஜியன் 12 கிலோமீட்டர் மேலே போனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுதுன்னா கண்டென்சேஷன் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதோட ஹீட் எல்லாமே இந்த இடத்துல அது ரிலீஸ் பண்ணும். அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹீட் எல்லாமே வந்து அடுத்து வரக்கூடிய ஏர் வந்து இட் வில் பி அப்சர்வ் இட். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹீட் வந்து அதே இடத்துல தான் இருக்கு. தட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் adiabatic. We have crossed that word, I guess. Just adiabatic lapse rate. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதே இடத்துல தான் வந்து ஹீட் இருக்கும். பட் ஆனால் அதோட எனர்ஜி வந்து சப்ளை ஆகிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஹீட் அந்த சிஸ்டமை விட்டோ இல்லை அந்த என்விரான்மெண்ட்டை விட்டோ வெளியே வந்து எஸ்கேப் ஆகாது. திஸ் இஸ் ரிகார்டிங் வை திஸ் ரீஜன் இஸ் ஸோ ஹை டெம்பரேச்சர் அப்படிங்கிறதுக்கான ரீசன் அதுதான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் we have completed this. Next is eye wall. And eye எவ்வளோ ரொம்ப காமான ரீஜியனோ அதுக்கு டைரக்டா ஆப்போசிட்டா இருக்கிறது அந்த ஐ வால், ரைட்? அந்த டோட்டல் ஸ்ட்ராமோட ஸ்ட்ரக்சர்லேயே வந்து ஐ வால் தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமா ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ரீஜியன். பிகாஸ் வரக்கூடிய விண்ட் எல்லாமே வந்து இட் இஸ் ஸ்பைரலிங் அப் அண்ட் கோயிங் டு தி அப்பர் லெவல். ஸோ ஐ வால் தான் வந்து இருக்கிறதுலே ஜாஸ்தி அந்த இடத்துல நமக்கு விண்ட்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கும், ரைட்? அண்ட் தட் இஸ் நம்ம ஐல இருக்கக்கூடிய ஏர் வந்து நமக்கு சிங்க் ஆகும், ரொம்ப ஸ்லோவா தான் சிங்க் ஆகும். அதே இது ஐவால்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி லைக் அப்வர்ட் ஃப்ளோ வந்து இருந்துட்டே இருக்கும், ரைட்? ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் ஐ அண்ட் ஐவால். We have discussed this vertical structure of a tropical cyclone. மொத்தம் 3 லேயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டர் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் லோயஸ்ட் லேயர் ஆர் இன்ஃப்ளோ லேயர், ரைட்? இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ராமை டிரைவ் பண்றதுக்கான மேஜர் ரீசன். And second one is that middle layer. It is from 3 kilometer to 7 kilometer, right? இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்த cyclonic storm activity இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து outflow, that is above this 7 kilometer. Maximum outflow வந்து 12 kilometerக்கு மேல நடக்கும். This is regarding tropical cyclone. This is another name for tropical cyclone, typhoons and hurricanes. Okay. Any doubt from tropical cyclone? Harshavardhan? Harshavardhan, are you there? Okay. Is doubts irukka?
ட்ராபிக்கல் சைக்ளோன்ல? Shall we continue with this air masses? Am I audible or not? Yes, ma'am. Okay. Okay, it is கொஞ்ச நேரம் சைக்ளோன்குள்ள போகாம we'll be dealing with this air masses. நான் ஃப்ரண்ட் வார்ம் ஏர் மாஸ், கோல்ட் ஏர் மாஸ் எல்லாம் சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண இல்லையா, அதெல்லாமே வந்து இது படிச்சாதான் நமக்கு வந்து டெம்பரேட் சைக்ளோன் வந்து புரியும். லெட்ஸ் see this air masses, right? What is meant by homogeneous and what is heterogeneous? Ma'am, homogeneous na same related ஆகும், heterogeneous டிஃப்ரெண்டா இருக்கிறது. ஓகே, இப்போ ஒரு ரீஜியனுக்கு மேல ஒரே லெவல் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம வந்து ஹோமோஜினஸ் ஏரியான்னு சொல்றோம், ரைட்? இப்போ அந்த ஏரியாவுக்கு மேல இருக்கக்கூடிய ஏர் மாஸ் இருக்கும் இல்லையா, ஏர் மாஸ்ங்கிறது லிட்டரலி ஏர் தான். ரொம்ப காலத்துக்கு அது அங்கேயே இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவோட என்ன கேரக்டரிஸ்டிக்ஸோ அதை அந்த ஏர் மாஸ் வந்து அக்யூர் பண்ணிக்கும். விச் மீன்ஸ் இப்போ இது வந்து ஒரு ஹாட் டெசர்ட், சரியா? இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏர் மாஸ் வந்து how it will be? ஹாட்டா இருக்கும். எஸ், அதே மாதிரி தான் இப்போ பார்த்தோம்ல ஓஷன்ல வந்து அது ஓஷன் வார்மா இருந்துச்சு அப்படின்னா அதை ஒட்டி டிராவல் பண்ணக்கூடிய ஏருமே வந்து இட் வில் பி வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் ஒன்லி. அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் ஏர் மாசஸ், ரைட்? ஏர் மாஸ்ன்றது என்ன அப்படின்னா அது எந்த ரீஜியன்ல கொஞ்சம் லாங் டைம்ல அது அதே இடத்துல இருக்குது அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை இது அக்யூர் பண்ணிக்கும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், homogeneous area can be vast plains, oceans where only little horizontal variations occurs in temperature and moisture, right? So ஒரு பிளைன்ஸ் மேலேயோ இல்ல ஓஷன்ஸ் மேலேயோ வந்து ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் வேரியேஷன் மட்டும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது, மோரலஸ் எல்லாமே ஈவனா தான் இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஹோமோஜினியஸ் ஏரியான்னு சொல்றோம். அண்ட் ஹோமோஜினியஸ் ஏரியா ஓவர் விச் ஏர் மாசஸ் ஃபார்ம். இந்த மாதிரி ஏர் மாசஸ் வந்து எந்த இடத்துல அந்த ஏரியா மேல ஃபார்ம் ஆகுதோ அந்த ரீஜியன்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் சோர்ஸ் ரீஜியன்ஸ். மொத்தம் இந்த மாதிரி 5 சோர்ஸ் ரீஜியன் இருக்கு, ரைட்? லெட்ஸ் see what are all they. First one is that warm tropical and subtropical oceans, right? And which means what is tropical and subtropical? ட்ராபிக்கல் ரீஜியனும் அது பக்கத்துல மேல இருக்கக்கூடிய ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த 2 ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஓஷன்ஸ் அது வந்து எப்பவுமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னா வார்மா இருக்கும். Why is it warm? Why it is warm? சன்லைட் டைரக்டா பட்டுட்டே இருக்கு, அதனாலதான் அது வார்மா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ரீஜன். செகண்ட் ஒன் வந்து ஹாட் டெசர்ட்ஸ். சப்ட்ராபிக்ஸ்ல இருக்கக்கூடிய இப்போ டெசர்ட்லயே வந்து 2 டைப் இருக்குல்ல, வாட் ஆர் தே? cold desert, cold desert, hot desert. What is the example for cold desert? லே லடாக். ஓகே, ஹாட் டெசர்ட்க்கு தார் சஹாரா. ஓகே, ஸோ வந்து சப்ட்ராபிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஹாட் டெசர்ட்ஸ், இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏர் மாஸ் ஹாட்டாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ரிலேட்டிவ்லி கோல்டு ஹை லேட்டிடியூட் ஓஷன்ஸ், ரைட்? ஸோ ஹையர் லேட்டிடியூட்ஸ்ல இருக்கக்கூடிய கோல்டு ஓஷன்ஸ் அது வந்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏர் மாஸ் வந்து இட் வில் பி கோல்டர். அண்ட் ஃபோர்த் ஒன் வில் பி சில கான்டினென்ட்ஸ்ல நமக்கு வந்து ஹை லேட்டிடியூட்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயாஸ்ல இருக்கு ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ். ஹை லேட்டிடியூட்ஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரீஜியன் மட்டும் நமக்கு வந்து இட் வில் பி கவர்ட் வித் ஸ்னோ. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர் மாஸும் இட் வில் பி கோல்ட் ஒன்லி. அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் தட் தீஸ் 2 places, Arctic and Antarctic region, அது வந்து டோட்டலாவே அது ஐஸ் கவர்டு கான்டினென்ட். ஸோ அந்த இடத்துல இருக்கும். சிவகுந்தி யாரும் சொல்லுங்கப்பா. மேம், ஹை லாட்டிடியூட்ஸ்னா இங்க ஆக்சுவலி என்ன வந்து லைக் ஹையர் போல்ஸ் கிட்ட இருக்கிறது தான் ஹை லாட்டிடியூட்ஸ்னு சொல்லுவாங்களா, இல்ல போல்ஸ் கிட்ட இருக்கிறது தான் ஹை லாட்டிடியூட்ஸ்? இங்க ஹை ஆல்டிடியூட்ஸ் வந்திருக்கணும், பட் இட்ஸ் எரர் ஐ கெஸ். ஐ கன்ஃபார்ம் இட், ரைட்? ஓ, ஹை ஆல்டிடியூடா மேம்? ஹை ஆல்டிடியூட்ஸ். ஓகே மேம். The very cold snow covered continents in high latitudes or high altitudes. Sometimes வந்து நமக்கு high altitudeல இருக்கக்கூடியதுமே நமக்கு snow covered தான் இருக்கும். அது சார்ந்து இருக்கக்கூடிய what to say air massesமே வந்து cold தான் இருக்கும். But here they have mentioned snow covered continents in high latitudes, which means அந்த Arctic regionல இருக்கிறதா இருக்கும். ஓகே, நான் தான் தப்பா சொல்லிட்டேன், சாரி. மேம், சோ அப்ப ஆல்டிடியூட்ஸ் தானா மேம்? இல்ல, latitudes தான். ஃபர்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து it is mentioned about oceans. இது வந்து it has mentioned about continents. Is it clear? நான் தான் தப்பா சொல்லிட்டேன், மவுண்டன்ஸ் கிடையாது.
ஓகே மேம். அப்போ ரெண்டுமே வந்து லாட்டிடியூட் தானே மேம்? லாட்டிடியூட் தான். லாட்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஓஷன்ஸ், அதே மாதிரி லாட்டிடியூட்ஸ்ல ஹை லாட்டிடியூட்ஸ்ல இருக்கக்கூடிய கான்டினென்ட்ஸ். இஸ் இட் ஓகே? எஸ் மேம். Okay. This is air mass classification, right? And it is so detailing, but it have a glance at it. M இருக்கிறது எல்லாமே வந்து maritime, right? So oceansல இருக்கிறது எல்லாமே வந்து M இருக்கும். And this is equatorial, this is continental, and seatingகிறது எல்லாமே desert, hot desert. This is maritime equatorial. See, this is the equatorial region. So அங்க இருக்கிறது எல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடிய ஏர் மாஸ் வந்து இதை கிளாஸிஃபை பண்ணிருக்கிறது வந்து எம்இன்னு கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க. அண்ட் this is polar. Pங்கிறது வந்து it is completely polar, and that's it. இப்போதைக்கு இது தெரிஞ்சிருந்தா போதும். This is Arctic and Antarctic. லைக் இங்கெல்லாம் இருக்கிறது. ஸோ இது ரொம்ப டீடைலிங்கா இருக்கு, அதனால நம்ம இது ரொம்ப இன்டெப்தா போல. யூ ஜஸ்ட் நோ எம்ங்கிறது வந்து மேரிடைம் அண்ட் பீங்கிறது வந்து போலார். Next is that E is nothing but equatorial, and seatingகிறது வந்து desert, tropical desert. This is air mass classification, and next is front. இப்போ we have discussed two, right? ஒன்னு வந்து cold air mass, இன்னொன்னு வந்து warm air mass, right? இப்போ இந்த cold air massம் warm air massம் மீட் பண்ற இடத்துல ஒரு பவுண்டரி கிரியேட் ஆகும் இல்லையா? அந்த பவுண்டரி தான் it is called as front. Is it clear regarding front? Front. Yes. Okay. இந்த மாதிரி நமக்கு ரெண்டு ரெண்டு ஏர் மாசஸ் மீட் ஆகி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏர் மாசஸ் மீட் ஆகும்போது நமக்கு ஒரு ஃப்ராண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ஃபார்மேஷன் பேர் தான் வந்து ஃப்ரான்டோஜெனிசிஸ், ரைட்? இட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரான்டோஜெனிசிஸ். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டெம்பரேட் சைக்ளோன். கம்ப்ளீட்டா நமக்கு வந்து டெம்பரேட் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் வந்து ஃப்ரான்டோஜெனிசிஸ் தான். அண்ட் திஸ் இஸ் ஹவ் இது வந்து கோல்ட் ஏர் மாஸ், இட் வில் பி மூவிங் this warm air mass. இது மூவ் ஆகும்போது கோல்ட் எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி டென்சர் அண்ட் இட் வில் பி சிங்க் ஆக தான் செய்யும். ஸோ வார்ம் ஏர் மாஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ரைசிங் அப். ஸோ இந்த கோல்ட் ஏர் மாஸும் வார்ம் ஏர் மாஸும் இந்த இடத்துல மீட் பண்ற இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா precipitation வந்து ஃபார்ம் ஆகும். இந்த வார்ம் ஏர் மாஸ் வந்து மேலே போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி லூசிங் இட்ஸ் டெம்பரேச்சர் அண்ட் இட் வில் பி லூசிங் இட்ஸ் ஹீட் அண்ட் இட் வில் பி ஃபார்மிங் த கிளவுட்ஸ். ஸோ அப்படி கிளவுட் ஃபார்ம் ஆகி நமக்கு அந்த இடத்துல ரெயின்ஃபால் வருது தான் என்னது அப்படின்னா லைக் இட் இஸ் இதனால நமக்கு உருவாகக்கூடிய rainfall, right? We are going to study types of rainfall. அதுல நமக்கு வந்து cyclonic rainfall இருக்கு and frontal rainfall உண்டு, right? This is regarding air mass and front. இதுல தான் doubts இருக்கா? No, ma'am. Okay, next is warm front, right? Warm front என்ன அப்படின்னா just listen carefully. When a warm or and lighter air mass, we know that warm இருந்தாலே வந்து அது லைட்டரா தான் இருக்கும், சரியா? இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இது if it is moving against a cold, right? இது வந்து warm air mass. If it is moving against a cold air mass அப்படின்னா will be it is called as warm front, right? So இப்படி மூவ் ஆகும்போது generally cold air என்ன ஆகும் அப்படின்னா it will be sinking, right? அது வந்து dense, அது வந்து கீழே போயிடும் and this warm air will be, just give me a minute. ஓகே, வார்ம் ஏர் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும், கோல்ட் ஏர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி சிங்கிங், ரைட்? ஸோ இப்படி வார்ம் ஏர் ரைஸ் ஆகும்போது இட் வில் பி கண்டென்ஸ் அண்ட் இட் வில் பி ஃபார்மிங் திஸ் கிளவுட் அண்ட் அந்த இடத்துல நமக்கு வந்து ரெயின்ஃபால் வரும், ரைட்? திஸ் இஸ் ஹவ் அட்வான்சிங் வார்ம் ஏர் பிஹைண்ட் வார்ம் ஃப்ரண்ட், ரைட்? ஸோ வார்ம் ஏர் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி மூவிங். ஸோ வார்ம் ஏர் மூவ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் வார்ம் ஃப்ரண்ட். இஸ் இட் கிளியர்? திஸ் இஸ் வார்ம் ஃப்ரண்ட். கோல்டு ஃப்ரண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா கோல்டு ஏர் மாஸ் வந்து மூவ் ஆகும். அதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா கோல்ட் ஃப்ரண்ட். யார் மூவ் ஆகுறாங்களோ அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் பி நேமிங் இட். ரெண்டு இதுலயுமே வந்து கோல்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி சிங்கிங் தான். பிகாஸ் வென் எவர் இட் வில் பி ஹேப்பனிங், வார்ம் ஏரும் கோல்ட் ஏரும் இட் வில் பி மீட்டிங் அப்படின்னா கோல்ட் ஏர் வந்து சிங்க் ஆக தான் செய்யும். யார் மூவ் ஆகுறாங்களோ அதை பொறுத்து இட் வில் பி கெட்டிங் இட்ஸ் நேம். இஃப் இட் வார்ம் ஏர் மூவ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் வார்ம் ஃப்ரண்ட். இது கோல்ட் ஏர் மாஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கோல்ட் ஃப்ரண்ட். See, when a cold air mass forces its way under a warmer air mass, so வந்து இங்க cold air தான் வந்து மூவ் ஆகும். So it is called as cold front. Is it clear? Yes, ma'am. Okay. Have 5 minutes break. Cold front இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Cold front. Yes, ma'am. Okay.
வார்ம்ங்கிறதுல வந்து வார்ம் ஃப்ரண்ட்ல எந்த ஃப்ரண்ட் மூவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் இட் வில் பி கெட்டிங் இட் நேம். சரியா? வார்ம் ஃப்ரண்ட்ல வார்ம் ஏர் மூவ் ஆச்சு, வார்ம் ஏர் மாஸ். அதே மாதிரி கோல்டு ஃப்ரண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா கோல்டு ஏர் மாஸ் தான் ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும். லைக் அதுதான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வார்ம் ஏர் மாஸ் கீழே போய் சேரும். அதனால தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கோல்டு ஃப்ரண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். மேம் புரியல? ஆமா, ஸ்மால் டவுட் மேம். சொல்லுங்க மேம் இப்போ வந்துட்டு நம்ம இந்த சைக்கிள்ல படிச்சப்போ வந்துட்டு வார்மர் வந்துட்டு லைட்டரா இருக்கும், ஸோ இட் வில் மூவ் மேல. கோல்டர் வந்து டென்ஸா இருக்கும், ஸோ அது கீழே இருக்கும். ஆமா. ஸோ அப்போ வந்து வார்மர் கோல்டர் மீட் பண்ணும்போது வார்மர் தானே மேம் எப்பயுமே ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும். கோல்டர் மூவ் ஆகும். கோல்ட் ஏர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வார்ம் ஏரை புஷ் பண்ணும். லைக் இப்போ ஃபார் சே just read this. When a cold air mass forces its way under a warmer air mass. ஆல்ரெடி இங்க ஒரு வார்மர் ஏர் மாஸ் இருக்கு. இந்த கோல்ட் ஏர் வந்து இட் வில் பி மீட்டிங். இப்போ ரெண்டு ஏர் மாஸ் டிஃப்ரெண்ட் ஏர் மாஸ் மீட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? இப்போ இந்த கோல்ட் ஏர் வந்து இட் வில் பி அது ரொம்ப ஹையர் இன் மாஸா இருக்கும்போது, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி புஷிங் இட்ஸ் வே. ரைட்? இது வந்து இட் வில் பி சிங்கிங் டவுன். அதனால நமக்கு இந்த வார்ம் ஏர் ரைஸ் ஆகும். எப்பவுமே வந்து கோல்ட் ஏர் தான் வந்து சிங்க் ஆகும். பட் இன் திஸ் கண்டிஷன் நமக்கு ஜென்ரலி இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா? Are you with me? இதை வந்து இப்படி மர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து லூஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் இட் வில் பி அதுக்கப்புறம் எது மேஜரா இருக்கும் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இட் வில் பி கெய்னிங். வில் பி லேர்னிங் திஸ். புரிஞ்சது. கோல்ட் ஏர் வந்துட்டு வார்ம் ஏர் வந்துட்டு மேல புஷ் பண்ணுதா மேம்? அவ்வளவுதான். இப்போ வந்து லைக் இட் டிபெண்ட்ஸ். லைக் அந்த ஒவ்வொரு கண்டிஷன்லயும் இட் வில் பி வேரி. அவங்களுடைய ஏர் மாஸ் வந்து எவ்வளவு பெருசா இருக்காங்களோ அதை பொறுத்து இட் வில் பி. அண்ட் ஜென்ரலி என்ன ஆகும் அப்படின்னா எப்பவுமே இருக்கிற கண்டிஷன் வந்து கோல்ட் ஏர் வந்து சிங்க் ஆகும், வார்ம் ஏர் வந்து ரைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் யார் மூவ் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் இட் வில் பி கெட்டிங் இட்ஸ் நேம். திஸ் இஸ் ரிகார்டிங் வார்ம் ஃப்ரண்ட் அண்ட் கோல்ட் ஃப்ரண்ட். ஓகேவா? இஸ் இட் ஓகே? சிவசஞ்சயரும். Okay. Next is occluded front. Right? Just read this. When a cold front overtakes a warm front. Right? So இப்போ வந்து ஒரு cold front வந்து sink ஆகுது. இது வந்து it will be overtaking this warm front and lift it off from the surface. அந்த surfaceல இருந்து earthோட surfaceல இருந்து மூவ் பண்ண வைக்குது. ரைட்? அந்த warm front அப்படி இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏர் மாஸ் வந்து அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா? கோல்டு வார்ம் இது எல்லாமே அது வந்து லூஸ் பண்ணிடும். ரைட்? இதை லூஸ் பண்ணிட்டு இட் வில் பி ஃபார்மிங் எ நியூ ஃப்ரண்ட். ரைட்? ஸோ மீட்டிங் ஆஃப் வார்ம் அண்ட் கோல்ட் ஏர் மாஸ் இன் டெம்பரேட் ஜோன். டெம்பரேட் ஜோன்ல இது ரெண்டு மீட் பண்ணிச்சு அப்படின்னா வாட் வில் பி ஹேப்பனிங் அப்படின்னா இட் வில் பி கிவ் பர்த் டு டெம்பரேட் சைக்ளோன். அண்ட் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நடக்கும். வார்ம் அண்ட் கோல்ட் ஏர் மாஸ் மீட் பண்ற இடத்துல நமக்கு டெம்பரேட் சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் ஜென்ரலி நமக்கு இந்த கோல்ட் ஃப்ரண்ட் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு precipitation வந்து நடக்கும். This is regarding occluded front, right? We'll come to this later. Just see here. This is stationary stage, right? இது வந்து warm, இது வந்து cold. It will be going like this. நமக்கு வந்து Coriolis force இங்க ஒன்று இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா it will be going like this. நமக்கு வந்து wave stageல வரும் and it is like open stage, right? Generally temperate cyclone format வந்து or shape வந்து என்ன அப்படின்னா it is in inverted V shape and this is occluded stage, right? ஸோ நமக்கு அது சிங்க் ஆகும்போது கோல்ட் ஏர் மாஸ் கீழே போய் அதுக்கு மேல வார்ம் ஏர் மாஸ் லிஃப்ட் ஆகும்போது நமக்கு இந்த ஸ்டேஜ் இருக்கும் அண்ட் இட் வில் பி டிசிபேஷன் ஸ்டேஜ். இதோட டெம்பரேட் சைக்ளோன் வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். இது ரொம்ப ஸ்லோவரான ப்ராசஸ். எவ்வளோ ஸ்லோவர் அப்படின்னா இட் வில் பி டேக்கிங் வீக்ஸ் சம்டைம்ஸ். சி திஸ் இஸ் இதான் வந்து ஃப்ரண்ட் டெவலப் ஆகுறது. கோல்ட் ஏர் மாஸ் வந்து வார்ம் ஏர் மாஸை மீட் பண்றது. ரைட்? திஸ் இஸ் டே 1 and this is day 2. That is day 1 3 AM. That is day 1 3 PM. Right? இந்த இடத்துல லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. பிகாஸ் இங்க இருக்கக்கூடிய வார்ம் ஏர் வந்து மேல போக ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு இங்க லோ ப்ரெஷர் வார்ம் ஏர் லிஃப்ட் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதை ஃபில் பண்றதுக்காண்டி கோல்ட் ஏர் அந்த இடத்துல இருக்கும். ரைட்? ஸோ திஸ் இஸ் நமக்கு இந்த மாதிரி ஒரு வேவ் டெவலப் ஆகும். ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் திஸ் இஸ் Coriolis force இங்க இருக்கிறதுனால சைக்ளோனிக் சர்க்குலேஷன் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ரைட்? And this is how the storm will be moving, right? And this temperate cyclone, it will be happening both in land and in ocean. See, நமக்கு வந்து tropical cyclone தான் நம்ம எக்ஸ்போஸ் ஆன டாபிக். நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது tropical cyclone. ஸோ நமக்கு இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். ஸோ இட் இஸ் லைக் திஸ் ஒன்லி. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வந்து உருவாகும், அதுக்கப்புறம் நமக்கு வேவ் டெவலப் ஆகும், தென் there will be cyclonic circulation establish ஆகும், then this is we have completed here, right? And this is
this is occlusion begins, which means lift ஆக ஆரம்பிக்கிறது, right? இந்த இடத்துல ரெயின்ஃபால் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். and this is occluded front developed, then cyclone, it will be over here, it will be dissipates. That's it regarding temperate cyclone. Any doubts till now? புரிஞ்சதா ஏதாவது? எஸ் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ஸா இல்லை, ஏன்னு தெரியல. Should I repeat it again? Once more repeat பண்ணுங்க. Okay, 5 minutes break, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். 6:56, we shall meet at 7:02, right? Okay, ma'am. Okay. Am I audible? Yes, ma'am. Okay. Start பண்ணலாமா? Yes, ma'am. Okay. ஒரே ஒரு வாட்டி இந்த டெம்பரேட் சைக்ளோன் மட்டும் பார்த்துட்டு we shall get into the content. ஓகே, இனிஷியலா என்ன ஆகும் அப்படின்னா கோல்ட் ஏர் மாஸும் இந்த வார்ம் ஏர் மாஸும் வந்து மீட் பண்ணும். இது எங்க நடக்கும் அப்படின்னா டெம்பரேட் ரீஜியன்ல நடக்கும். லைக் பியாண்ட் த ட்ராபிக்கல் ரீஜியன்ல நமக்கு வந்து இந்த மாதிரி 2 ஏர் மாஸ் மூவ் ஆகும்போது நமக்கு வந்து அந்த பவுண்டரி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ரண்ட்னு சொல்றோம், ரைட்? ஃப்ரண்ட் ஆர் ஃப்ரண்ட், இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும் அண்ட் இட் வில் பி மூவிங், ரைட்? ஸோ இந்த ஏர் மாஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும் போது நமக்கு கொரியாலிஸ் ஃபோர்ஸும் இங்க ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேவ் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும், ரைட்? ஸோ இந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் ரீஜன் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் கோல்டு ஏரும் வார்ம் ஏரும் மீட் ஆகும்போது வார்ம் ஏர் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ரைசிங் அப். ஸோ எந்த இடத்துல ஏர் வந்து ரைஸ் ஆனாலும் சரி, அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா லோ ப்ரெஷர் ரீஜன் வந்து கிரியேட் ஆகும். இந்த லோ ப்ரெஷர் ரீஜனை ஃபில் பண்றதுக்காண்டி நமக்கு இங்க கோல்டு ஏர் மாஸ் வந்து மூவ் ஆகும். அண்ட் இந்த இடத்துல வந்து வார்மா இருக்கிறதுக்கும் இட் இஸ் நாட் சோ லைக் ரிலேட்டிவ்லி இங்க வந்து இது லேண்டும் கூட நமக்கு வந்து மாய்ச்சரும் சப்ளை பண்றதுக்கு நமக்கு எதுவும் கிடையாது. அண்ட் இருக்கிறது வந்து அந்த கோல்ட் ஏர் மாஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த வார்ம் ஏர் மாஸ், ரைட்? இந்த வார்ம் ஏர் மாஸ் வந்து அப்லிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? இதனால நமக்கு இங்க ஒரு வேவ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? லைக் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல நமக்கு ஃபார்ம் ஆகும். அண்ட் லேட்டர் ஆன் செகண்ட் டேல ஒரு 12 hours கேப்ல பார்க்கும்போது இட் வில் பி லைக் திஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ். அண்ட் இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி டெம்பரேட் சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கும். இட் இஸ் லைக் திஸ் ஒன்லி சைக்ளோனிக் சர்க்குலேஷன் எஸ்டாப்ளிஷ்ட். இது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும், ரைட்? அங்கங்க கிளவுட் ஃபார்மேஷன் இருக்கும், சில இடத்துல ரெயின் இருக்கும். பிரிசிபிடேஷன் வந்து எப்பவுமே எங்க கோல்டு ஃப்ரண்ட் இருக்கோ அந்த இடத்துல நமக்கு பிரிசிபிடேஷன் இருக்கும். ஜஸ்ட் see here, இதான் கோல்ட் ஏர் மாஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரிசிபிடேஷன் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜான this is here, right? ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல will be having this அக்ளூஷன் நடக்கும் போது தான் நமக்கு வந்து போத் ரெண்டு இடத்துலவே வந்து ரெயின்ஃபால் இருக்கும். மோஸ்ட்லி கோல்டு ஏர் மாஸ் எங்க இருக்கும் அங்கதான் நமக்கு ரெயின்ஃபால் இருக்கும். வார்ம் ஏர் மாஸ்ல சில இடத்துல நமக்கு வந்து precipitation வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் அக்ளூடட் ஃப்ரண்ட் will be developing and next is cyclone will be dissipates, right? இதோட இந்த டெம்பரேட் சைக்ளோன் வந்து முடிச்சது, ரைட்? இஸ் இட் கிளியர் நவ? அதே மாதிரி இந்த டைம் இருக்கு இல்லையா, இது வந்து இட் மே எக்ஸ்டெண்ட் அப் டு 2 weeks வரைக்கும் கூட நமக்கு இந்த டெம்பரேட் சைக்ளோன் ப்ராசஸ் வந்து போகலாம். பிகாஸ் இட் வில் பி கவரிங் லார்ஜர் ஏரியா தென் ட்ராபிக்கல் சைக்ளோன். ட்ராபிக்கல் சைக்ளோன் கவர் பண்ற ஏரியா விட டெம்பரேட் சைக்ளோன் வரக்கூடிய ரீஜன் கவர் பண்ணக்கூடிய ஏரியா தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இட் வில் பி லைக் ஜாஸ்தி ஏரியாவை இட் வில் பி கவரிங். அண்ட் we need to discuss now. Yes, we have seen this. This is what occluded front, right? So cold air வந்து it will be like this. இது கீழ இருக்கும், நமக்கு வந்து warm air ரைஸ் ஆகி இந்த இடத்துல cloud formation இருக்கும். இந்த இதுதான் like இந்த boundary or இந்த boundary zone தான் what we are calling it as occluded front. And next thing is that we are going to learn about temperate cyclones. இதுக்கு நிறைய பேர் இருக்கு, ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன் ஆர் மிட் லாட்டிடியூட் சைக்ளோன் ஆர் ஃப்ரண்டல் சைக்ளோன், ரைட்? ஜென்ரலா இந்த சைக்ளோன்ஸ் எங்க வரும் அப்படின்னா இன் மிட் அண்ட் ஹை லாட்டிடியூட்ஸ். இட் இஸ் அபவுட் 35 degree latitude and 65 degree latitude in both the hemisphere. ரெண்டு ஹெமிஸ்பியர்லயுமே நமக்கு வந்து இந்த ரீஜியன்ல 35 to 65 degree இந்த ரீஜியன்ல தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேட் சைக்ளோன் will be happening. And tropics தாண்டி இது வரதுனால it will be getting its name like temperate cyclone or middle latitude cyclone or extra tropical cyclone, right? And it is associated with this front ங்கறதுனால நமக்கு இந்த frontal cyclone ங்கற நேமும் வருது. And this is how it will be. Like
ஸோ இந்த இடத்துல விண்ட் சர்க்குலேஷன் வந்து இருந்து தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் வரதுனால நமக்கு இந்த இடத்துல டெம்பரேட் சைக்கிள் will be there. And next thing is that polar front theory. According to this theory, the warm humid air mass from the tropics, right? Just imagine இது tropics, இது வந்து temperate region, right? நமக்கு இங்க இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து polar region இருக்கு. இங்க இருந்து நமக்கு வந்து warm air will be coming here, and இங்க இருந்து நமக்கு வந்து ட்ரை ஆன cold mass வந்து வரும், right? இது ரெண்டும் நமக்கு மீட் ஆகிறதுனால தான் நமக்கு இந்த polar front வந்து ஃபார்ம் ஆகுது, right? And இந்த கண்டிஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த சப் ட்ராபிக்கல் ஹை அண்ட் சப் போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் அண்ட் அலாங் தி ட்ரோபோபாஸ் அந்த இடத்துல ஃபுல்லாமே நமக்கு இந்த போலார் ஃப்ரண்ட் வில் பி லைக் போலார் ஃப்ரண்ட் வில் பி ஹேப்பனிங். அண்ட் ஜென்ரலி அந்த கோல்ட் ஏர் வந்து இட் வில் பி புஷிங் திஸ் வார்ம் ஏர், ரைட்? அது வந்து மேலே பார்த்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி புஷிங். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு வாய்டு கிரியேட் ஆகும். இந்த வாய்டு தான் என்ன அப்படின்னா லோ ப்ரெஷர் ரீஜியன். ஸோ இந்த லோ ப்ரெஷர் ரீஜன்ல இருக்கக்கூடிய வாய்டை ஃபில் பண்றதுக்காண்டி அங்கங்க இருந்த கோல்ட் ஏர் வந்து இட் வில் பி கம்மிங் தேர் டு ஃபில் அப் திஸ் டு ஃபுல் திஸ். அண்ட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது எர்த்தும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகுது, ரைட்? ஸோ இட் இஸ் அட்வான்ஸ்டு வித் தி வெஸ்டர்லீஸ். நமக்கு ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் அந்த இடத்துல இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, சப் ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், எஸ், அதெல்லாம் அங்கே இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகுது. நவ் இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஈக்குவேட்டர், திஸ் இஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். வார்ம் ஏர் வந்து சவுத்ல இருந்து வரும், ரைட்? திஸ் இஸ் சவுத் நார்த். And it is completely regarding the direction of the cyclone. அது டெம்பரேட் சைக்ளோன் வந்து எந்த டைரக்ஷன்ல ஃபார்ம் ஆகுது, அது எப்படி மூவ் ஆகுது அதுல கொடுத்துருப்பாங்க, ரைட்? இது வரைக்கும் அது டவுட்ஸ் இருக்கா ரிகார்டிங் திஸ் போலார் ஃப்ரண்ட் தியரி? Anyone? நான் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் புரிஞ்சது மேம், தேர்ட் பாயிண்ட் மட்டும் புரியல மேம். ஓகே, see here, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ல வந்து இது எங்க வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ இதுல என்ன நடக்கும்னு பார்க்க போறோம், ரைட்? ஜென்ரலி கோல்ட் ஏர் என்ன ஆகும் எப்பவுமே வந்து இட் வில் பி சிங்கிங், வார்ம் ஏர் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ரைசிங், ரைட்? ஸோ இப்போ நமக்கு போலார் ரீஜன்ல இருந்து வரக்கூடிய கோல்ட் ஏர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி புஷிங் திஸ் வார்ம் ஏர், ரைட்? ஸோ இனிஷியலா இது வந்து வருது அப்படின்னா இட் வில் பி புஷிங் திஸ் வார்ம் ஏர் அப். இப்படி இது மேல போறதுனால இந்த வார்ம் ஏர் இருந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வேக்யூம் வந்து கிரியேட் ஆகும் இல்லையா? ஒரு வாய்டு, ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லோ ப்ரெஷர்னு சொல்றோம். இந்த வாய்டை ஃபில் பண்றதுக்காண்டி அங்கங்க இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கம்மிங், லைக் விண்ட் வந்து மற்ற இடத்துல வந்து இட் வில் பி கம்மிங் ஹை ப்ரெஷர் ரீஜன்ல இருந்து. ஸோ த சரௌண்டிங் ஏர் புஷ்ட் இன் டு ஆக்குபை திஸ் வாய்ட், ரைட்? ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது எர்த்தும் ரொட்டேட் ஆகுது இல்லையா? ஸோ கொரியாலிஸ் ஃபோர்ஸும் அங்க இருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பைரலிங் கைண்ட் ஆஃப் வந்து நமக்கு விண்ட் வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்குது. பட் இது வந்து நமக்கு ஸ்பைரலிங்ல இருக்காது, இட் இஸ் இன் திஸ் வி ஷேப், ரைட்? திஸ் இஸ் ஹவ் திஸ் இஸ் வார்ம் ஃப்ரண்ட், திஸ் இஸ் கோல்ட் ஃப்ரண்ட். நமக்கு வந்து கோல்ட் ஃப்ரண்ட் வந்து கோல்ட் ஏர் மாஸ் வந்து இட் வில் பி புஷிங் திஸ் வார்ம் ஏர் அப்வர்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு வாய்டு கிரியேட் ஆகும், அதுதான் இந்த லோ ப்ரெஷர் ரீஜியன். இதுதான் இங்க வந்து வார்டெக்ஸ், சைக்ளோனிக் வார்டெக்ஸ்னு படிச்சோம் இல்லையா? லைக் ஒரு இடத்த சுத்திட்டு இருக்கிறது. ட்ராபிக்கல் சைக்ளோன் ஞாபகம் இருக்குல்ல, இதை சுத்தி வந்து நமக்கு இது மாதிரி காலம் ஆஃப் ஏர் வந்து இருக்கும் இல்லையா? அதே மாதிரி டெம்பரேட் சைக்ளோன் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி லைக் திஸ். இந்த இடத்துல லோ ப்ரெஷர் ரீஜன் இருக்கும் அண்ட் த விண்ட் வில் பி சர்க்குலேட்டிங் லைக் திஸ். திஸ் இஸ் சோ. புரியுதா இப்போ? எஸ் மேம். ஓகே, தட்ஸ் இட் ரிகார்டிங் தி ஸ்லைட். அண்ட் இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி த டிரெக்ஷன், அது எந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகுது, எப்படி இருந்துச்சுன்னா how it will be அப்படின்னு. Let's see this. In the northern hemisphere, the warm air blows from the south because this is north, south and east and west. இந்த இடத்துல நமக்கு வந்து நார்த் போல் இருக்கும், இந்த இடத்துல நமக்கு வந்து கோல்டு ரீஜன் இருக்கும், ரைட்? திஸ் இஸ் சவுத். அண்ட் இங்க இருந்து தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வார்ம் ஏர் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கோல்டு ஏர் வந்து இட் இஸ் ஃப்ரம் நார்த்தன் டிரெக்ஷன், ரைட்? ஸோ இந்த ஃப்ரண்ட் 2 இடத்துல இந்த கோல்ட் ஏர் மாசும் வார்ம் ஏர் மாசும் மீட் பண்ற இடம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த வார்ம் ஏர் வந்து இட் வில் பி மூவிங் நார்த்வர்ட்ஸ், இட் வில் பி கம்மிங் ஃப்ரம் சவுத் அண்ட் இட் வில் பி மூவிங் திஸ் நார்த்வர்ட்ஸ். அதே மாதிரி இந்த கோல்ட் ஏர் இருக்கு இல்லையா, லைக் விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் திஸ் நார்தர்ன் டிரெக்ஷன், போலார் ரீஜன்ல இருந்து வரது இட் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் திஸ் சதர்ன் ரீஜியன், ரைட்? ஸோ இப்படி வரும்போது நமக்கு வந்து கொரியாலிஸ் ஃபோர்ஸும் இருக்கிறதுனால இட் வில் பி ரொட்டேட்டிங் இன் திஸ் ஆன்டி கிளாக்வைஸ் சைக்ளோனிக் சர்க்குலேஷன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல, ரைட்? ஜென்ரலா சைக்ளோன்ஸ் will be rotating in anti-clockwise தானே நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல? சார் நோ? Yes, ma'am. ஓகே,
இதே இது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இதுக்கு டைரக்டா ஆப்போசிட்டா இருக்கும். அதனாலதான் அதோட டைரக்ஷன் வந்து நமக்கு கிளாக் வைஸ்ல இருக்கு. Okay, I'm repeating it again. This is equator, northern hemisphere, southern hemisphere. Right? இப்போ இங்கதான் போலார் ரீஜியன் இருக்கு. இது வந்து டிராபிக்கல் ரீஜியன். இப்போ இங்க இருந்து வார்ம் ஏர் மாஸ் வந்து மூவ் ஆகும். நார்தர்ன் சைட்ல இருந்து நமக்கு கோல்ட் ஏர் மாஸ் வந்து மூவ் ஆகும். இந்த கோல்ட் ஏர் மாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டெம்பரேட் ரீஜியன்ல இட் வில் பி சிங்கிங், ரைட்? சிங்க் ஆகி இட் வில் பி கம்மிங் திஸ் வே. இப்போ இது ரெண்டும் கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு, ரெண்டும் வந்து மீட் பண்ண ஆரம்பிச்சிச்சுனாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அதே மாதிரி இருக்காது. ஓவர் தி டைம் இட் வில் பி லூசிங் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் லூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த சைக்ளோன்ங்கிற ப்ராசஸே முடிஞ்சு போயிடும். இப்போ நமக்கு வந்து இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர் சவுத்ல இருந்து வரக்கூடிய வார்ம் ஏர் மாஸ் வந்து இட் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் நார்தர்ன் சைட். அதே மாதிரி கோல்டா வரக்கூடிய கோல்ட் ஏர் மாஸ் வந்து இட் வில் பி கம்மிங் டுவர்ட்ஸ் சவுத் வரும். அண்ட் ஆல்ரெடி இங்க வந்து எர்த் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த வார்ம் ஏர் வந்து இட் வில் பி மூவிங் நார்த்வர்ட்ஸ். அண்ட் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன், ஆன்டி கிளாக் வைஸ்ல சைக்ளோனிக் சர்க்குலேஷனா இருக்கும். திஸ் இஸ் இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர். இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. Yes, ma'am. Okay. Next one. The cyclonic circulation leads to a well-developed extratropical cyclone. Right? இந்த மாதிரி circulation நடந்துட்டே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா it will be forming this temperate cycle, right? With this warm front and a cold front. And these are the pockets of warm air or warm sector wedged between the forward and the rear cold air cold sector. This is what this is cold air and this is இங்கேயும் கோல்ட் ஏர் தான் இருக்கும். நமக்கு ஒரு சைட் மட்டும் தான் நமக்கு இந்த வார்ம் ஏர் இருக்கும். எங்கெல்லாம் அந்த கோல்ட் ஏர் மாஸ் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு வந்து precipitation வந்து இருக்கும். This is regarding it's not ending it seems. Is it boring or not? Yes, ma'am. இது புரிஞ்சதுல டெம்பரேட் சைக்ளோனா என்னன்னு? புரிஞ்சுதா இல்லையா? மேம் அந்த வேக்யூம் அதானே மேம் நீங்க வாய்டுன்னு மென்ஷன் பண்ணீங்க? ஆமா. ஓகே மேம். இவ்வளோ நாள் எங்க போனீங்க கிளாஸ் வராம? மேம் கொஞ்சம் என்ரோல்மெண்ட் அப்புறம் கான்வகேஷன் அதில் கொஞ்சம் டைட் ஷெட்யூல் மேம். ஓகே, கிளாஸ்லாம் பார்த்தாச்சா? இல்லை மேம், லாஸ்ட் கிளாஸஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீக் கிளாஸஸ்லாம் இனிமேல் தான் பார்க்கணும். ஓகே, carry on. Okay, let's see this. இல்ல பெருசா வேற சொல்றதுக்கு எதுவும் இல்லை. எப்போ நடக்கும் அப்படின்னா விண்டர்ல, லேட் ஆட்டம், ஸ்ப்ரிங் இந்த டைம்ல வந்து நமக்கு டெம்பரேட் சைக்ளோன் ஜாஸ்தி நடந்துட்டே இருக்கும். அண்ட் ஓகே, we have discussed the word western disturbances நேத்து பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? Those who attended yesterday's class, western disturbances. It is associated with Indian monsoon. இந்தியால நார்த் வெஸ்டர்ன் ரீஜியன்ல நமக்கு அங்க வர ரெயின்ஃபாலுக்கு இட் இஸ் a reason சொல்லி பார்த்துருந்தோம். அதை மட்டும் என்னன்னு பார்த்துட்டு we shall move from this temperate cyclone. We know that நமக்கு வந்து இந்த சன்லைட் இருக்கு இல்லையா, லைக் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் டில் ட்ராபிக் ஆஃப் கேப்டிகான், இது வரைக்கும் நமக்கு வந்து ஓவர் தி ஹெட் நமக்கு அட்லீஸ்ட் ஒன் டே வந்து சன்லைட் வரும் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெம்பரேட் சைக்கிளோட பாத்துமே வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும் சம்மர் டைம் பீரியட்ல. பிகாஸ் சம்மர்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெம்பரேட் சைக்ளோன் எல்லாமே வந்து நார்த் வேர்ட்ஸா எனக்கு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும்போது அண்ட் வில் பி ஹேப்பனிங் there will be some differences in the cyclone, right? So அதன் மூலியமா வரதா வந்து western disturbances. Yeah, you see here Mediterranean basin extending up to Russia and it may even up to India in winters. It is called as western disturbances, right? And the Antarctic frontal zone. We'll be discussing this western disturbances in Indian climatology. Till then we are not touching this temperate cyclone again. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துட்டு we shall move. Is that okay? Yes, ma'am. Okay. This is the path of this mid-latitude cyclone or temperate cyclone. இதுதான் அதோட பார்ட்ஸ். டெம்பரேட் ரீஜன்ல வரதுனால it is getting its name and இதோட ஸ்ட்ரெச் வந்து it is up to 500 to 600 kilometer and this may spread over 2500 kilometer over North America. Okay, இதோட ஹைட் வந்து it is 8 to 11 kilometer, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதோட ஷேப் வந்து it is inverted V. and what is asymmetrical?
மேம் போத் சைட்ஸும் ஈக்குவலா இருக்கணும் மேம், லைக் ஹாஃபா கட் பண்ணா அந்த மாதிரி. வாட் இஸ் சிமெட்ரிக்கல்? சிமெட்ரிக்கல்னா லைக் ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதை ஹாஃபா கட் பண்ணும்போது ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கலாம், லைக் ஐடென்டிக்கலா இருக்கலாம். அதே சிமெட்ரிக்கல். ஏசிமெட்ரிக்கல்னா வந்து யூஸ் பண்ண முடியும் மேம். கமகி ஒரு ஒரு ஃபுல் ஃபிகரை வந்துட்டு ஒரு ஃபிகரை வந்துட்டு நம்ம எக்ஸாக்ட்டா சென்டர்ல வந்துட்டு டாட்டட் லைனால பிரிச்சா மேம், ரெண்டுமே வந்து ஒரு பார்ட் எடுத்து இன்னொரு பார்ட் மேல சூப்பர் இம்போஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ விங்கிறது வந்து இட் இஸ் சிமெட்ரிக்கல் ஒன், ரைட்? ஸோ இது வந்து பண்ண முடியும். பட் ஆனால் நமக்கு ஃபார்ம் ஆகுறது வந்து ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும். ஒரு சைடு ரொம்ப கம்மியாக இருக்கும், இன்னொரு சைடு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். தட் இஸ் டெம்பரேட் சைக்கிளோட ஷேப். இட் இஸ் இன்வெர்டட் வி அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஏசிமெட்ரிக்கல். ரிமெம்பர் திஸ். அண்ட் no need. Okay, associated with it. And okay, let's see this. The origin of tropical cyclone. Tropical cyclone வந்து it is of thermal origin, right? And temperate cycloneன்றது வந்து Coriolis force, அதே மாதிரி ஏர் மாஸ் மூவ்மெண்ட்னால நமக்கு ஏற்படுறது தான் இந்த temperate cyclone. And இது எந்த இடத்துலலாம் வரும் அப்படின்னா it is confined only to 10 to 30 degree of north and south of the equator, right? So இந்த ரெண்டு ரீஜன்லயுமே வந்து நமக்கு tropical cyclone இருக்கும். Temperate cyclone வந்து it is from 35 degree to 65 degree ரெண்டு ஹெமிஸ்பியர்லயும். It is mostly occurred in this northern hemisphere because அங்கதான் நமக்கு வந்து temperature difference ஜாஸ்தி இருக்கு. Because land, sea temperature contrast வந்து அங்க ஜாஸ்தியா இருக்கிறதுனால நமக்கு temperate cyclone வந்து நமக்கு northern hemisphere தான் ரொம்ப predominant-ஆ we can what? I lost some way. இது புரியுதுல உங்களுக்கு temperate cyclone? Yes, ma'am. Okay. So இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. You just know what is tropical cyclone and what is temperate cyclone. அண்ட் அதுக்கான டிஃபரன்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். அதோட ப்ராசஸ் வந்து நமக்கு ஏர் மாஸ் படிச்சாச்சு, அது புரிஞ்சது. நம்ம ஏன் நிறைய இதில் டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா இட் இஸ் நாட் சோ ரிலவென்ட் ஃபார் அஸ். ஜஸ்ட் டெம்பரேட் சைக்ளோன்ல என்னெல்லாம் இருக்கோ அது இந்த டிஃபரன்ஷியேஷன்ல வில் பி கவரிங். ஐ நாட் ஸ்கிப்பிங் த திங்ஸ். இட் இஸ் நாட் சோ ரெலவென்ட் டு பி டிஸ்கஸ். அதனால வி ஆர் ஒமிட்டிங் தோஸ் பார்ட், ரைட்? அண்ட் yeah, let's see this now. Frontal system. Tropical cyclone பொறுத்த வரைக்கும் அது கம்ப்ளீட்டா வந்து இட் இஸ் ஹீட் பொறுத்து இருக்கிறதுனால இங்க நமக்கு இந்த ஃப்ரண்ட்லாம் கிடையாது. ஏர் மாஸ் பொறுத்து இட் டசன்ட் இம்பாக்ட் திஸ் tropical cyclone. And next is temperate cyclone. Temperate cyclone பொறுத்த வரைக்கும் it is formed due to this frontogenesis, right? ஏர் மாஸ் மூவ்மெண்ட்னால நடக்கிறதுனால there is presence of this frontal system. And next is formation. நமக்கு கண்டிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, எதனாலலாம் வந்து டிராபிக்கல் சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதோட டெம்பரேச்சர். அண்ட் இது வந்து லேண்ட் நோக்கி வந்துருச்சு அப்படின்னா இது என்ன ஆயிரும் அப்படின்னா இது வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும் டிராபிக்கல் சைக்ளோன்ங்கிறது. இதே டெம்பரேட் சைக்ளோன்ங்கிறது இட் இஸ் ஃபார்மிங் போத் இன் லேண்ட் அஸ் வெல் அஸ் சீஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சீசன். திஸ் டிராபிக்கல் சைக்ளோன்ங்கிறது வந்து இட் இஸ் மோஸ்ட்லி அக்வரிங் சீசனலி ஒன்லி. லைக் இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்ரி மந்த் நாட் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் திஸ் டிராபிக்கல் சைக்ளோன், ரைட்? Generally from this August la irundha namakku the cyclones la vandu you are frequently hearing it. So this August to October, sometimes till December. And regarding this temperate cyclone, it is irregular but few in summers and more in winters. Because at this time there will be some shift in the temperate cyclone adoda tropical and temperate region la vandu sun move agadnaala namakku அந்த horizon என்ன ஆகும் அப்படினா வேரி ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சைஸ். திஸ் ட்ராபிக்கல் சைக்ளோன் வந்து ரொம்ப சின்ன ஏரியாவில் மட்டும் தான் இட் வில் பி அக்வரிங் ரிலேட்டிவ்லி. அண்ட் இதோட டிபிக்கல் சைஸ் வந்து இட் இஸ் ஆஃப் 100 to 500 kilometers in diameter. அண்ட் இந்த டயமீட்டர் வந்து இட் இஸ் வேரிங் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சைக்ளோன். சைக்ளோனோட எவ்வளோ தூரம் அது இருக்கோ அதோட ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை பொறுத்து நமக்கு இந்த சைஸ் வந்து வேரி ஆகும். அண்ட் டெம்பரேட் சைக்ளோன் பொறுத்த வரைக்கும் இட் வில் பி கவரிங் அ லார்ஜ் ஏரியா. இதோட சைஸ் வந்து இட் இஸ் 300 to 2000 kilometer in diameter. இதுவுமே ஒவ்வொரு ரீஜன் பொறுத்து இட் வில் பி வேரியிங். And this is elliptical in shape, tropical cyclone. It is inverted V and asymmetrical. ஆனா டெம்பரேட் சைக்ளோன்ல ரொம்ப கம்மியான ரெயின்ஃபால் தான் இருக்கும். பட் ஆனா நிறைய டேஸ்க்கு இட் வில் பி கண்டினியூயிங். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் wind velocity and destruction. Tropical cyclone வந்து it is highly destructive comparatively. Tropical cyclones பார்க்கும்போது அது அவ்வளோ தூரம் டிஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்காது. ஆனா இங்க வந்து ஃப்ளட்னால நமக்கு டிஸ்ட்ரக்ஷன் வரும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் isobars. What is isobar?
Equal அந்த பாயிண்ட் மேம், ஐயோ ம். அந்த ப்ரெஷர் பெல்ட் ஆகும், அதுல ஏதோ பாயிண்ட் வைப்பாங்க ma'am. ஒரே ப்ரெஷர் பெல்ட்ல இருக்கிற ரீஜன்ஸ் எல்லாம் மார்க்கணும். ஸோ அந்த கனெக்டிங் லைன்ஸ் அந்த பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணா அதான் ஐசோபார். அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிராபிக்கல் சைக்ளோன்ல வந்து சர்க்கிள் ஷேப்ல வரும். இப்போ அது ரொம்ப சின்ன ஏரியாவா இருக்கு அப்படின்னா லைக் இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, விச் மீன்ஸ் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அந்த இடத்துல ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கு. இதே இது நமக்கு டெம்பரேட் சைக்ளோன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வி ஷேப்ட் அண்ட் இந்த இடத்துல நமக்கு அவ்வளவு ஜாஸ்தி ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து இருக்காது ரிலேட்டிவ்லி. அண்ட் லைஃப் டைம் பொறுத்த வரைக்கும் டிராபிக்கல் சைக்ளோன் வந்து ஒரு வீக்குக்கு தாண்டி இட் ஒன்ட் பி, பட் ஆனா டெம்பரேட் சைக்ளோன் வந்து இட் வில் பி ஃபார் 2 to 3 weeks வரைக்கும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பாத் and it will be moving away from equator. Temperate cyclone, it is also moving away from equator, right? And next one is that இதோட டெம்பரேட் சைக்ளோன் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, இட் இஸ் மூவிங் அலாங் வித் திஸ் வெஸ்டர்லிஸ். ஸோ வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் டிரெக்ஷன்ல இருக்கும் அண்ட் பட் திஸ் இஸ் ஒன் இஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட் டிரெக்ஷன்ல இருக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டெம்பரேச்சர் அட் தி சென்டர் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். அந்த சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். பட் ஆனா லைக் ஒவ்வொரு சைக்ளோன் பொறுத்து டெம்பரேட் சைக்ளோன்ல இட் வில் பி டிஃபரிங். ஒவ்வொரு செக்டார்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி அசோசியேட்டட் வித் 2 ஏர் மாஸ் இருக்கு இந்த இடத்துல. கூல் ஏர் மாஸும் இருக்கு, அதே மாதிரி நமக்கு வார்ம் ஏர் மாஸும் இருக்கு. பட் ஆனா டிராபிக்கல் சைக்ளோன்ல இட் இஸ் கம்ப்ளீட்லி அசோசியேட்டட் வித் ஹீட் இருக்கும், லோ ப்ரெஷர் ரீஜியன் வரும். இதனாலதான் நமக்கு அந்த சிஸ்டமே ஃபார்ம் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன்ல தெர் இஸ் வேரியேஷன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் காம் ரீஜியன். இங்க வந்து ஐ மட்டும் ரொம்ப காமா இருக்கும், லைக் அந்த மிடில் ஆஃப் த செக்ஷன் அந்த சைக்ளோன்ல அது மட்டும் ரொம்ப காமா இருக்கும். அண்ட் அந்த இடத்துல மோஸ்ட்லி இட் இஸ் அசோசியேட்டட் வித் நோ ரெயின்ஃபால் ஒன்லி. அண்ட் டெம்பரேட் சைக்ளோன் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயுமே வந்து இட் பி லைக் சில இடத்துல ரொம்ப இன்ஆக்டிவா இருக்கும், சில இடத்துல ஜாஸ்தி விண்ட் இருக்கும், சில இடத்துல எதுவுமே இருக்காது. ஸோ இட் இஸ் கம்பரைசிங் ஆஃப் ஆல் தி ஃபேக்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டிரைவிங் ஃபோர்ஸ். இதோட டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா லைக் ஓஷன் சர்ஃபேஸ்ல நமக்கு வந்து வார்ம் ஏர் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். இந்த ஸ்ட்ராங் வந்து எவ்வளவு தூரம் அதுக்கு வந்து இந்த மாய்ஸ்டரோட சப்ளை இருக்கோ அது வரைக்கும் இட் வில் பி சர்வைவிங், ரைட்? ஸோ இது லேண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் இட் வில் பி டிஸ்ட்ராய்டு, லைக் காணாம போயிடும். அண்ட் திஸ் டிராபிக்கல் சைக்ளோன் டிரைவ்ஸ் இட்ஸ் எனர்ஜி ஃப்ரம் தி லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன், விச் மீன்ஸ் லைக் நம்ம கண்டென்சேஷன் ஆகும் போது அங்கிருந்து லிபரேட் ஆகக்கூடிய ஹீட். அதே மாதிரி டிஃபரன்ஸ் இன் டென்சிட்டிஸ் ஆஃப் ஏர் மாசஸ் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் டு தி எனர்ஜி ஆஃப் சைக்ளோன். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர் மாஸ்க்கும் இங்க நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. பட் ஆனா இங்க டெம்பரேட் சைக்ளோன்ல இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் ஆன் திஸ் டென்சிட்டி ஆஃப் தி ஏர் மாஸ். அது எவ்வளவு தூரம் டென்ஸா இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த டெம்பரேட் சைக்ளோன் வில் பி சர்வைவிங். அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். நமக்கு இந்த டிராபிக்கல் சைக்ளோனுக்கும் அப்பர் லெவல்ல இருக்கக்கூடிய ஏர் ஃப்ளோக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. வாட் இஸ் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்? வெஸ்டர்லிஸ் நாட் அலோங் வெஸ்டர்லிஸ். நேத்து கிளாஸ் பார்க்கல. சர்க்கம்போலார் விண்ட்ஸ் அது வந்து ஒரு பெர்மனன்ட் விண்ட், அப்பர் ட்ரோபோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஒரு விண்ட் சிஸ்டம் தான் அது வந்து ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் சொல்லி சொல்லுவோம். சிவசஞ்சயர் நேத்து கிளாஸ் பார்க்கலையோ? நேத்து கிளாஸ் பாத்தீங்களா? ஓகே. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் அவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது ஃபார் திஸ் ட்ராபிக்கல் சைக்ளோன் அண்ட் அப்பர் லெவலில் இருக்கக்கூடிய ஏர் ஃப்ளோ, தட் இஸ் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். பட் இங்கே அப்படி கிடையாது. டெம்பரேட் சைக்ளோன் இஸ் டிரைவ்டு பை திஸ் வெஸ்டர்லிஸ் ஆர் திஸ் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். அண்ட் கிளவுட்ஸ், இந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகுறது வந்து குமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் அண்ட் நிம்போ ஸ்டேட்டஸ் கிளவுட்ஸ். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் சிரஸ் கிளவுட்ஸும் ஃபார்ம் ஆகும் இஃப் இட் இஸ் இன் மெச்சூர் ஸ்டேஜ் அப்படின்னா. And temperate cyclones show a variety of cloud development at various elevations. Over height layum there will be different types of clouds. And surface anticyclones. Okay. Tropical cyclones வந்து இதுக்கும் anticyclones, surface anticyclones எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. Because this tropical cyclone is completely associated with low pressure system. அண்ட் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லேண்ட்லயும் இது ஃபார்ம் ஆகுறதுனால டெம்பரேட் சைக்ளோன் இட் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் லைக் நமக்கு சைக்ளோன் இருக்கும் அண்ட் ஆன்டி சைக்ளோன்ஸ் விச் ப்ரிசீட் அண்ட் சக்சீட் சைக்ளோன். இதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டி சைக்ளோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பிகாஸ் திஸ் ட்ராபிக்கல் சைக்ளோன் இஸ் ஒன்லி அசோசியேட்டட் வித் சி ஆர் ஓஷன் சர்ஃபேஸ். பட் ஆனால் டெம்பரேட் சைக்ளோன் வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் போத் லேண்ட் அண்ட் சி. ஸோ நமக்கு வந்து சர்ஃபேஸ்ல ஆன்டி சைக்ளோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இன் டெம்பரேட் சைக்ளோன்ஸ். அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் இந்தியா, ரெண்டு கோஸ்ட்டுமே அஃபெக்ட் ஆகும். அண்ட்
எஸ்பெஷலி ஈஸ்ட் கோஸ்ட். அதே மாதிரி நமக்கு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் நடக்குது இல்லையா, அது வந்து நார்த் வெஸ்ட் இந்தியாவில் நமக்கு டெம்பரேட் சைக்ளோனால தான் நமக்கு வந்து ரெயின்ஃபால் வந்து இருக்கும். அண்ட் எஸ், இதுதான் வந்து இந்தியாவோட சைக்ளோன் ஹசார்ட் மேப். ரிலேட்டிவ்லி ஈஸ்ட் கோஸ்ட் தான் இட் இஸ் கெட்டிங் மோர் அஃபெக்டட். வெஸ்ட் கோஸ்டும் அஃபெக்ட் ஆகும் சைக்ளோன்ஸ்னால. We have completed cyclones. Any doubts? மேம் நார்த் வெஸ்ட் இந்தியால டெம்பரேட் சைக்ளோன்ஸ்னால ரெயின்ஃபால் இருக்குமா மேம்? Temperate cyclones-nala, it is called as western disturbances. ஓகே மேம். We'll be discussing those in Indian climate. Any other doubts? Okay. No, ma'am. Have you seen the group? இன்னைக்கு ஒரு இன்னையில இருந்து டெஸ்ட் வந்து ஒன்று ஷெட்யூல் ஆயிருக்கு. ரெகுலரா இட் வில் பி தேர் மண்டே டு ஃப்ரைடே. டெய்லி 5 MCQs இருக்கும். இஸ் இட் ஃபைன் 5 MCQs ஆர் 10 வரைக்கும் கொடுக்கலாமா? ஐ நீட் யுவர் ஒப்பீனியன். யூ கேன் கிவ் யுவர் ரெஸ்பான்ஸ் இன் த சாட் டூ. அந்த எம்சிக்யூஸ் வந்து இட் இஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இல்லை என்சிஆர்டிஸ், இல்லை உங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ், இதுல இருந்து தான் இருக்கும். மோஸ்ட்லி அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஐ ஹேவ் பிளான் ஃபார் 5 MCQs. இஸ் இட் ஓகே ஆர் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாமா? ஒரு 10 MCQs. 5 is okay, ma'am. Okay. Anyone? Okay. இது ஒரு சைடு இருக்கும். அது போக எவ்ரி அல்டர்னேட்டிவ் டே விச் மீன்ஸ் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, இந்த 3 நாளும் உங்களுக்கு ஒரு 10 மார்க் இருக்கும். ரைட்? மோஸ்ட்லி அந்த 10 மார்க் வந்து மேம் மெயின் கொஸ்டின் பத்தி சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதுல? Yes, ma'am. ஓகே, மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே 3 டேஸ்மே வந்து ஒரு 10 மார்க் இல்லை 15 மார்க் வந்து வில் பி ஷெட்யூலிங். யூ கேன் சப்மிட் இட் வென் எவர் யூ கேன். ரைட்? மோஸ்ட்லி நீங்கள் வந்து டியூஸ்டேக்குள்ளே சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா எவாலுவேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இருக்கும். அண்ட் அப்ரோச் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் இன்ட்ரோடக்ஷன்ல என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம், கன்க்ளூஷன் என்ன மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தட் வில் பி தேர் இந்த கொஸ்டின் பிடிஎஃப்ல இருக்கும். 10 மார்க் அப்படின்னா 2 பேஜஸ்ல எழுதுங்க. 15 மார்க்ஸ் அப்படின்னா 3 பேஜஸ்ல எழுதி அனுப்புங்க. அண்ட் மோர் ஓவர் இட் இஸ் நாட் ஒன்லி கன்ஃபைன் டு ஜியோகிரபி. எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல இருந்துமே இருக்கும். எஸ்ஏ மட்டும் கிடையாது. ஜெனரல் ஸ்டடிஸ் 1, 2, 3 அண்ட் எத்திக்ஸ், இந்த மாதிரி 4 சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தும் வில் பி கிவிங் கொஸ்டின்ஸ். இஸ் இட் ஓகே? Say something. மேம் இன்னும் சில டாபிக்லாம் ஸ்டார்ட் பண்ணல மேம், எக்கானமி அந்த மாதிரிலாம். ஓகே, கேட்ட இது வரைக்கும் என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களோ அதுல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படியும் கேட்காத, ஐ மீன் எக்ஸ்போஸ் ஆகாத சப்ஜெக்ட்னாலும் படிச்சு எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணா உங்களால அது அட்டென்ட் பண்ண முடியும். அப்படிதான் இருக்கும் கொஸ்டின்ஸ். ஓகே மேம். ஓகே, எனி அதர் யாருக்கும் இஷ்யூஸ் இருக்கா இது எழுதுறதுல? ஓகே, ப்ராபப்ளி அந்த வீக்குக்கான கொஸ்டின்ஸ் வந்து எம்சிக்யூவா இருந்தாலும் சரி, எம்சிக்யூ டெய்லி அட்டென்ட் பண்ண பாருங்க. நீங்க ஒன் டே கன்க்ளூட் பண்ணும்போது அதை அட்டென்ட் பண்ண பாருங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ், டெய்லி ஒரு ஆன்சர்ன்றது வந்து லைக் அட்மோஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் சேர்ந்தாவது எழுத பாத்துருங்க. ரொம்ப பைலப் பண்ணி வைக்க வேண்டாம். அண்ட் நீங்க அப்பப்போ சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவாலுவேட் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தட் இஸ் ஐ வாண்டட் டு டெல் ரிகார்டிங் திஸ் டெஸ்ட் சீரீஸ். இஸ் இட் ஃபைன் வித் எவ்ரிவன்? லைக் சிவசஞ்சய், அருண்? Okay, let's start. Okay, let's start with this class. Types of clouds already நம்ம பார்த்திருந்தோம். பட் அதுல பிக்சர் வந்து கொஞ்சம் கிளியரா இல்லை. அதனால I wanted to add this. This is cumulus
திஸ் இஸ் ஸ்ட்ராட்டோக்யூமுலஸ் அண்ட் ஸ்டேட்டஸ். இது எந்த ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ்லாம் இது வந்து கிளாஸிஃபை பண்ணல. ஒருத்தர் வந்து அவரோட புக்ல கிளாஸிஃபை பண்ணியிருந்தாரு, அதே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் மோஸ்ட்லி தி சிர்ரஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் தான் இருக்கும் இந்த கிளவுட்ஸ்ல. அண்ட் பேஸ்ட் ஆன் திஸ் ஹைட்டை பொறுத்து இட் வில் பி ஒவ்வொரு நேம் வந்து இதுக்கு இருக்கும், ரைட்? திஸ் இஸ் குமுலோனிம்பஸ். மோஸ்ட்லி நம்ம பார்த்தோம் இல்லையா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ்ல, அப்போ நமக்கு இந்த 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 கிளவுட்ஸ் தான் இருக்கும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வில் பி டிஸ்கசிங் அபவுட் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால். அண்ட் என்னென்ன ரெயின்ஃபால் டைப்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? ஒன்று கன்வெக்ஷனல், ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் படிச்சிருக்கோம்ல. Am I audible? Yes, ma'am. Okay. Orographic rainfall ஞாபகம் இருக்கா? Okay, let's see this. First is convectional rainfall. Convectional rainfall என்ன ஆகும் அப்படின்னா, ஏர் ஐ மீன் எர்த் சர்ஃபேஸ்ல அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர் வந்து இட் வில் பி ஹீட்டட் அப் அண்ட் இட் வில் பி ரைசிங். அதுக்கப்புறம் கன்வெக்ஷனல் கரண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ரைஸ் ஆகும்போது போற வழியில இட் வில் பி லூசிங் இட்ஸ் ஹீட். அதுக்கப்புறம் கண்டென்சேஷன் நடக்கும். இதனால கியூமுலஸ் கிளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதனால நமக்கு வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். மோஸ்ட்லி நமக்கு இதனால வரக்கூடிய ரெயின்ஃபால் வந்து தண்டர் ஸ்டார்ம்ஸ், ரைட்? ஸோ தண்டர் இருக்கும் அண்ட் லைட்னிங் இருக்கும். இட் வில் பி ஃபார் ஒரு 15 minutes to 30 minutes இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல தான் இட் வில் பி தேர். ஸோ ஜென்ரலி இது எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ஈக்வட்டோரியல் ரீஜியன் அண்ட் ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் இன் தி சம்மர்ஸ், ரைட்? ஸோ ஈக்வட்டோரியல் ரீஜன்லையும் ட்ராபிக் ரீஜன்லையும் தான் நமக்கு இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் வில் பி தேர். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெக்ஷனல் precipitation. மாய்ஸ்டர் மூவ் ஆகும். நமக்கு இந்த இடத்துல வந்து ஹாட் சர்ஃபேஸ் கிரியேட் ஆகும். இதனால நமக்கு வார்ம் ஏர் வந்து ரைஸ் அப் ஆகும் and it will be cool down and condense. இதனால நமக்கு வந்து rainfall திருப்பி வரும். This is what convectional rainfall. And next is orographic rainfall. Orographic ங்கிறது வந்து orography is nothing but it is about mountains, right? So this is what மேம் orographic rainfall னா அப்ப இந்த leeward side அதுவா மேம்? அதேதான். இது வந்து windward side, இது leeward side. Yes ma'am. So okay. இப்போ சி இருக்கா, அந்த சீல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா வார்ம் மாய்ஸ்டர் வந்து இட் வில் பி கோயிங் அப் லைக் திஸ். இது மேல போகும்போது ஒரு சர்டைன் ஹைட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நார்மல் லேப்ஸ் ரேட்னால இது என்ன ஆகும் அப்படின்னா கூல் டவுன் ஆகும் அண்ட் கண்டென்ஸ் ஆகும். கிளவுட் ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல ரெயின் மட்டும் வந்துடும். திருப்பி இந்த ஏர் வந்து மூவ் ஆகும்போது இட் வில் பி மூவிங் லைக் ட்ரை விண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ரெயின் ஷேடோ ரீஜியன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லீவர்ட் சைடு. திஸ் இஸ் விண்ட்வர்ட் சைட், திஸ் இஸ் லீவர்ட் சைடு. அண்ட் மோஸ்ட்லி லீவர்ட் சைடு வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டிரைவிங்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய கிராஸ் லேண்ட்ஸ்க்கு இட் வில் பி ஃபேவரிங். ஸோ மோஸ்ட்லி லீவர்ட் சைட்ல வந்து கேட்டில் ரியரிங் தான் பிசினஸா இருக்கும். அந்த சைடு மேஜர் ஆக்குபேஷனா இருக்கும். திஸ் இஸ் ரிகார்டிங் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் ஆர் ரிலீஃப் ரெயின்ஃபால். This when warm or moist air currents is obstructed by a mountain range. ஒரு மவுண்டைன் ரேஞ்ச்னால அப்செக்ட் ஆகி அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஸ்லோப்ல வந்து இட் வில் பி அசெண்டிங், ரைட்? ஸோ அதை நெக்ஸ்ட் சைடு போய் இட் வில் பி கோயிங் தேர் அண்ட் அப்படி போகும்போது அது கூல் டவுன் ஆகி திருப்பி அதோட டெம்பரேச்சர்லாம் கீழாகி அது டியூ பாயிண்ட் வந்து ரீச் ஆகும். தென் இட் வில் பி கோயிங் த அதர் சைட், தட் இஸ் லீவர்ட் சைடுக்கு வந்து இட் வில் பி கோயிங், ரைட்? ஸோ இது அசெண்ட் ஆகுறது வந்து இட் இஸ் விண்ட்வர்ட் ஸ்லோப் அண்ட் இது டிசெண்ட் ஆகுறது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் லீவர்ட் ஸ்லைட், லீவர்ட் சைடு. அண்ட் ரெயின் ஷேடோ ஏரியாஸ்ல வந்து மோஸ்ட்லி ரொம்ப கம்மி ரெயின்ஃபால் தான் இருக்கும். அண்ட் இது வந்து இட் irrespective ஆஃப் சீசன் இந்த இடத்துல வந்து ரெயின்ஃபால் வந்து இருக்கும். பட் ஆனால் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்ல வந்து மோஸ்ட்லி சம்மர்ல தான் நமக்கு இது வந்து அக்கர் ஆகும். இன் ஈக்வட்டோரியல் ரீஜன் அண்ட் ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் வந்து சம்மர்ஸ்ல இருக்கும். அண்ட் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ரிலேட்டட் வித் சீசன் அண்ட் ஆல், விண்ட்ஸ் பொறுத்து தான் அது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சைக்ளோனிக் ஆர் ஃப்ரண்டல் ரெயின்ஃபால், ரைட்? ஸோ ஒரு சைக்ளோனாலேயோ இல்லை வந்து இஃப் இட் இஸ் ட்ராபிக்கல் சைக்ளோனா இட் இஸ் கால்ட் அஸ் சைக்ளோனிக் ரெயின்ஃபால். இது வந்து டெம்பரேட் சைக்ளோன் கீழே வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரண்டல் ரெயின்ஃபால். அண்ட் next is that is இது வந்து டெம்பரேட் சைக்ளோன் வச்சு பேசியிருக்காங்க. அட் த வார்ம் ஃப்ரண்ட், இப்போ ஒரு வார்ம் ஃப்ரண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா வார்ம் ஏர் தான் ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும் இல்லையா? ஸோ அப்படி மூவ் ஆகும்போது வார்ம் ஏர் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஸோ லைட்டர் அண்ட் இட் வில் பி ஜென்ட்லி ரைசஸ், ரைட்? ஸோ கோல்ட் ஏர் கீழே இருக்கும். ஸோ எப்பவுமே எது டென்ஸா இருக்கோ அது வந்து இட் வில் பி ஸ்டேயிங் ஆன் திஸ் கிரவுண்ட், ரைட்? ஸோ இந்த வார்ம் ஏர் வந்து இட் வில் பி ரைசிங் அப் அண்ட் அது வந்து கூல் டவுன் ஆகும். திருப்பி கண்டென்ஸ் ஆகி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஃபார்மிங் திஸ் அல்ட்ரோஸ்ட்ராட்டஸ் கிளவுட், ரைட்? ஸோ mostly this frontal rainfall is associated with altrostratus. இதே cyclonic rainfall there will be என்ன clouds இருக்கும்?
ட்ராபிக்கல் சைக்ளோன்ல என்ன கிளவுட்ஸ் அசோசியேட் ஆயிருக்குன்னு கேட்டிருந்தேன். cumulonimbus. மோஸ்ட்லி cumulonimbus clouds. Frontal rainfall எல்லா டைப் ஆஃப் கிளவுட்ஸ் இருக்கும் அண்ட் இனிஷியலா it will be forming this altostratus clouds. And this rainfall steadily occurs for few hours to few days, right? This is regarding this frontal rainfall. And இது வந்து tropical cyclone. ஒரு low pressure region இங்க இருந்து ரைஸ் ஆகி நமக்கு வந்து it will be raining like this. And this is regarding temperate cyclones. Air mass நால வருது. Next is ITCZ. Can anyone say what is ITCZ? உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேம் மறந்தேன். ஓகே, நான் இது கேட்கல, அப்படி விஷயம் கேட்கல, நான் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். ஒரு 4-5 வாட்டி மேம் ஏகப்பட்ட இது பிரஷர் டிஃபரண்ட் பிரஷர் வந்துட்டு ஒரே இடத்துல மீட் ஆகுறது. ஓகே, டிஃபரண்ட் பிரஷரா? எஸ் மேம். ஓகே, எனி அதர்? Solar radiation earthோட மூவ்மெண்ட்னால அதோட ஜோன் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. ஓகே, எனி அதர்? மேம் 2 சப்ட்ராபிக்கல் ப்ரெஷர் பெல்ட் வந்துட்டு கன்வர்ஜ் ஆகிற ஏரியா மேம். ஓகே, எனி அதர் ரெஸ்பான்ஸ்? ஓகே, let's see this. ITCZ என்ன அப்படின்னா ஈக்வேட்டர் ஒட்டி. The full form for ITCZ is Intertropical Convergence Zone, right? ஈக்வேட்டர்ல 2 டிராபிக்கல்ல இருந்து நமக்கு வந்து ஹை ப்ரெஷர் ரீஜன்ல இருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லோ ப்ரெஷர் ரீஜன் பார்த்து விண்ட் வரும் இல்லையா? அந்த 2 விண்டும் நமக்கு இங்க கன்வர்ஜ் ஆகிற ரீஜன் தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன், ரைட்? ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து வரக்கூடிய ட்ரேட் விண்ட்ஸும் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து வரக்கூடிய ட்ரேட் விண்ட்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஈக்வேட்டர்ல இட் வில் பி கன்வர்ஜிங். ஸோ இட் இஸ் அது ரெண்டுமே இந்த இடத்துல இட் வில் பி மீட்டிங். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ITCZ, ரைட்? ஸோ இந்த ITCZ வந்து ஒரே இடத்துல இருக்காது, இட் வில் பி ஷிஃப்டிங் இட் செல்ஃப், ரைட்? ஸோ திஸ் இஸ் ITCZ இருக்கணும். பட் சம்டைம்ஸ் டியூ டு சம் இந்த சன் மூவ் ஆகுறதுனால நமக்கு இந்த இன்டர்ட்ராபிக்கல் ITCZ zone வந்து it will be moving like this, right? So look at this, இங்க தான் நம்ம இந்தியா இருக்கு. So இதனால நமக்கு மான்சூன் வந்து it will be affecting, right? Is it clear regarding intertropical convergence zone? ஜென்ரலா அது ஈக்வேட்டர்ல தான் இருக்கணும், பட் ஆனா நமக்கு வந்து எர்த்தோட ரெவல்யூஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கும். புரியுதா? Should I repeat it again? Yes ma'am. Okay. See, this is equator, right? So நமக்கு வந்து இந்த இடத்துல லோ ப்ரெஷர் இருக்கும். ஏன் லோ ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா இங்க இருந்து நமக்கு சன்லைட் இருக்கிறதுனால இட் வில் பி லைக் வார்ம் ஏர்லாம் ரைஸ் அப் ஆயிடுது, அதனால இங்க லோ ப்ரெஷர் ரீஜன் இருக்கு. ஒரு லோ ப்ரெஷர் ரீஜன் இருந்தா அந்த எம்டி ஸ்பேஸ் ஆர் வாய்டை வந்து ஃபில் பண்றதுக்காண்டி ஹை ப்ரெஷர் ரீஜன்ல இருந்து விண்ட் மூவ் ஆகும் இல்லையா? ஸோ இப்படி விண்ட் மூவ் ஆகுறது இட் இஸ் கமிங் ஃப்ரம் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இங்க கன்வர்ஜ் ஆகும், லைக் இது ரெண்டுமே இந்த இடத்துல வந்து மீட் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த ரீஜன் பேர் வந்து இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன். ஜென்ரலி இட் இஸ் அ லோ ப்ரெஷர் ரீஜியன், ரைட்? ஈக்வேட்டர் எங்க இருக்கோ அதுதான் நம்ம டோல்ட்ரம்ஸ்னு படிச்சோம் இல்லையா, அதுதான் இந்த ரீஜியன். ஆனா நமக்கு சன்லைட் வந்து இட் இஸ் வேரி ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ITCZ வந்து ஒரே இடத்துல இருக்காது, இட் இஸ் ஷிஃப்டிங். லைக் நமக்கு வந்து ஏன் இது ஸ்ட்ரைட் லைனா இல்ல அப்படின்னா நமக்கு there is some temperature and pressure difference based on this land and the sea, right? Temperature difference இருக்கிறதுனால it will be shifting like this. இது லைக் sun மூவ் ஆகும்போது நமக்கு இந்த ITCZ zone it will be moving up. Is it clear? Yes ma'am. Okay. Now எஸ்பெஷலி ட்ராபிக்கல் ரீஜியன்ல வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் ஃபார் டிட்டர்மைனிங் த கிளைமேட் ஆஃப் தோஸ் ரீஜியன், ரைட்? ஸோ இட் ஹாஸ் இம்பாக்ட் ஆன் திஸ் ரெயின்ஃபால், மான்சூன் டெவலப்மெண்ட் அண்ட் த ஹெல்த் ஆஃப் தி லேண்ட் அண்ட் ஓஷன் என்விரான்மெண்ட்ஸ், ரைட்? அண்ட் ஈக்வேட்டரை சுற்றி இந்த ITCZ ஜோன் வந்து இருக்கும். அண்ட் சீசனை பொறுத்து இதோட எக்ஸாக்ட் பொசிஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி சேஞ்சிங். திஸ் இஸ் ரிகார்டிங் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன், ரைட்? அண்ட் next one is that Indian Ocean Dipole. Can anyone இது எங்கயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வேர்டு?
haven't. Okay, this word El Nino. ஆமா எஸ் மேம் கேள்விப்பட்டிருக்கேன். Okay, கேள்விப்பட்டிருக்கீங்க. Okay. And this one La Nina. எஸ் மேம். Okay. ஃபர்ஸ்ட் வந்து எல் நீனோ லா நீனா என்னன்னு பார்த்துட்டு then we shall discuss about Indian Ocean Dipole. அதோட இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சது. Let's see this எல் நீனோ. இந்த எல் நீனோவும் சரி லானினா அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷன் டைபோல் இது எல்லாமே வந்து சி சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை பொறுத்து இட் வில் பி லைக் ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஒவ்வொரு நேம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது எல் நீனோ, ரைட்? இப்போ ஆவரேஜ் டெம்பரேச்சர் எல்லாத்துக்குமே உண்டு இல்லையா? லைக் எல்லா ஓஷனுக்குமே வந்து அதுங்க இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து எல் நீனோங்கிறது வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஹீட், ரைட்? இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட் சென்ட்ரல் ஈக்வட்டோரியல் பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து வார்ம் ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் எல் நீனோ, ரைட்? எல் நீனோ இட் ரெஃபர்ஸ் டு above average sea surface temperature, right, that periodically develop across the east central equatorial Pacific oceanல east central regionல லைக் அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் விட அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கண்டிஷன் தான் வந்து எல் நீனோ, ரைட்? ஸோ தட் இஸ் இட் இஸ் அ வார்ம் ஃபேஸ், ரைட்? யூ நீட் டு ரிமெம்பர் எல் நீனோங்கிறது வந்து இட் இஸ் அ வார்ம் ஃபேஸ் அண்ட் இட் இஸ் அக்வரிங் வேர் in this east central equatorial Pacific region. Is it clear? El Nino. Yes ma'am. Okay, இப்போ El Nino வந்து இது பசிபிக் ரீஜன்ல இருந்தாலும் இந்தியாவை இட் வில் பி அஃபெக்டிங் இந்தியன் கிளைமேட்டிக் சிஸ்டம் ஆர் இந்தியன் வெதர் சிஸ்டம், ரைட்? என்ன நடக்கும் இந்தியாவில் அப்படின்னா இப்போ எல் நீனோ இயர் அப்படின்னா there will be warm temperature, right? யூஸ்வலா இருக்கிற டெம்பரேச்சர் விட it will be warmer and நமக்கு ரெயின்ஃபால் வந்து ரொம்ப கம்மி ஆயிடும், ரைட்? அங்க வார்ம் இருக்கிறதுனால. அண்ட் சில ரீஜியன்ஸ்ல ரெயின்ஃபால் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா வறட்சி வந்து ஏற்படும். தட் இஸ் droughts in some region and ஸோ ரெயின்ஃபாலும் இல்லை அங்கங்க வறட்சி அப்படின்னா கிராப் ஈல்டு வந்து ரொம்ப கம்மி ஆயிடும், ரைட்? பிலோ ஆவரேஜ் கிராப் ஈல்ட்ஸ் அண்ட் ஆல்சோ மெரைன் ஹீட் வேவ்ஸ் இருக்கும் விச் மீன்ஸ் லைக் நார்த் இந்தியன் ஓஷன் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நமக்கு வந்து ஓஷன் வில் பி ஹீட்டட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? ஜென்ரலி எல் நீனோ இஸ் அசோசியேட்டட் வித் வார்மர் டெம்பரேச்சர் அண்ட் லெஸர் ரெயின்ஃபால் அண்ட் இட் இஸ் நாட் சோ குட் ஃபார் அஸ் எல் நீனோங்கிறது. செகண்ட் ஒன் இஸ் தட் லானினா, ரைட்? லானினாங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ பீரியாடிக் கூலிங். அந்த ஈஸ்ட் சென்ட்ரல் ஈக்வட்டோரியல் பசிபிக் ரீஜன் வந்து இட் வில் பி கூல் டவுன் டூரிங் திஸ் இந்த லானினா கண்டிஷன்ல அது வந்து கூல் டவுன் ஆயிருக்கும், ரைட்? நார்மல் டெம்பரேச்சரோட அது கூலா இருக்கும். இப்படி லானினா கண்டிஷன் இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஃபேவரிங் அஸ், ரைட்? ஸோ இந்தியாவில் வந்து சில பார்ட்ஸ்ல இன்க்ரீஸ்டு ரெயின்ஃபால் இருக்கும், வில் பி கெட்டிங் குட் மான்சூன் ரிலேட்டிவ்லி. அண்ட் இந்தியன் ட்ராபிக்கல் ரீஜியன்ல வந்து ஐ மீன் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல வந்து சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கூலரா இருக்கும் அண்ட் மெரைன் ஹீட் வேவ்ஸ் வந்து அவ்வளவு தூரம் இருக்காது விச் மீன்ஸ் சி வந்து ஹீட் ஆகாது, ரைட்? ஸோ லானினா இஸ் அசோசியேட்டட் வித் கூலர் சி சர்ஃபேஸ் அண்ட் எல் நீனோ இஸ் அசோசியேட்டட் வித் ஹீட்டர் சி சர்ஃபேஸ். இஸ் இட் கிளியர்? எல் நீனோங்கிறது வந்து ஹீட் ஆகுறது ரீஜியன் வந்து ஈஸ்ட் சென்ட்ரல் பசிபிக் ஈக்வட்டோரியல் பசிபிக் ரீஜியன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த எல் நீனோ இயரா இருந்தது அப்படின்னா அந்த வருஷம் அது வந்து இட் இஸ் குவைட் வார்மர் அண்ட் ரெயின்ஃபால் வந்து அவ்வளவு தூரம் இருக்காது, அதே மாதிரி கிராப்ஸும் அவ்வளவு தூரம் சிக்னிஃபிகண்டா இருக்காது. இதே இது லானினாங்கும் போது இட் இஸ் ரிலேட்டிவ்லி பிளஸ் ஃபார் அஸ். இது ரெண்டும் புரியுது இல்ல? எல் நீனோ லானினா. எஸ் மேம். ஓகே, now we are going to discuss about Indian Ocean Dipole. Okay, இப்போ எல் நீனோ லா நீனோலாம் கொஞ்சம் மறந்துட்டு let's come back to this Indian Ocean Dipole. It is completely associated with Indian Ocean, right? And we know that நமக்கு வந்து ரெண்டு பிரான்ச் இருக்கு ரெண்டு சைடு இந்தியன் ஓஷனுக்கு. What are they? இந்த சைடு இருக்கிறது Bay of Bengal. Bay of Bengal, இந்த சைடு இருக்கிறது அரேபியன் ஷீ, ரைட்? இந்த ரெண்டோட டெம்பரேச்சர் பொறுத்து we are determining this Indian Ocean Dipole, right? இதோட டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா there will be some changes in the monsoon. Let's discuss this. It is a climatic phenomenon, right? There will be some fluctuations in the sea surface temperature and atmospheric condition between western and eastern Indian Ocean, right? That is, this is west and this is east and இந்த ரெண்டு branches of Indian Oceanல ஏற்படக்கூடிய சி சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஃபிளக்சுவேஷன்ஸ் அது மேல இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸ் தான் நம்ம என்னன்னு படிக்கிறோம் அப்படின்னா இந்தியன் ஓஷன் டைபோல்னு படிக்கிறோம், ரைட்? அண்ட் இந்த
இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் என்ன பண்ண முடியும் இதால அப்படின்னா, இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய வெதர் பேட்டர்ன்ஸ், அதே மாதிரி மான்சூன் டைனமிக்ஸ். மான்சூன்ங்கிறது என்ன அப்படின்னா, சீல இருந்து வரக்கூடிய விண்டு தட் இஸ் ஹேவிங் சம் மாய்ச்சர். இதனால நமக்கு வந்து ஜென்ரலி ஜூன்ல வந்து ஜூன் 1ஆம் தேதி இல்ல 4ஆம் தேதி என்ன ஆகும் அப்படின்னா, கேரளா கோஸ்ட்ல வந்து இட் வில் பி ஹிட்டிங். அந்த அது செட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பருவமழை தொடங்கியது அப்படின்னு சொல்லுவாங்க அஃபிஷியலா. தென் திஸ் விண்ட் வில் பி மூவிங் அண்ட் அது ரெட்ரீட் ஆகும் போது நமக்கு மழை வரும் இன் தமிழ்நாடு, ரைட்? ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் மான்சூன் and we'll be discussing this, right? You just know that இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் வந்து எவ்வளவு எஃபிஷியன்ட் ஆனது அப்படின்னா, இந்தியாவுடைய இந்தியன் ஓஷன் ரீஜன் ஃபுல்லுமே இருக்கக்கூடிய இந்தியன் ரீஜன்ல இருக்கக்கூடிய ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன், அதே மாதிரி கிளைமேட் வேரியபிலிட்டி, இது எல்லாமே இது என்ன பண்ணும்னா இம்பாக்ட் பண்ணும், ரைட்? அண்ட் on one side of the ocean along the equator gets warmer than the other. இந்த ரெண்டுல யார் வார்ம் ஆகுறாங்களோ அதை பொறுத்து இந்த டைபோல் will be there, right? There will be three condition. First is neutral, that is நார்மலா இருக்கிறது. Next is positive and the next one will be negative, right? Let's see this. This is the neutral phase, right? Generally இது இப்படி தான் இருக்கும், நார்மலா இருக்கிறது. This is how it will be. இதனால நமக்கு எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இருக்காது, as usual என்ன இருக்கோ அதுதான் இருந்துட்டு இருக்கும். And this is negative phase, right? Negative phases அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஜென்ரலி நமக்கு this is India, இதோட ஈஸ்டர் பார்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா வார்மரா இருக்கும் இந்த பார்ட்டை விட, ரைட்? நார்மலா இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட நமக்கு இங்க ஜாஸ்தியா இருந்தால திஸ் ஆப்பிரிக்கன் ரீஜியன் அங்க வந்து ரெயின்ஃபால் வந்து ரொம்ப கம்மியாயிரும், ரைட்? அதே இது நமக்கு ஆஸ்திரேலியால என்ன ஆகும் அப்படின்னா, there is increased chance of this rain. And கம்ப்ளீட்டா இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த ரீஜன் ஃபுல்லுமே இட் வில் பி இம்பாக்டிங் திஸ் இந்தியன் ஓஷன் டைபோல். எஸ், நெக்ஸ்ட் வந்து இதே ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து நெகட்டிவ் ஃபேஸ். நெகட்டிவ் ஃபேஸஸ்ல வந்து நமக்கு இந்த இடத்துல ஜாஸ்தி கன்வெக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு ஆஸ்திரேலியால ஜாஸ்தி ரெயின்ஃபால் இருக்கும், அதே மாதிரி ஆப்பிரிக்கால கம்மியான ரெயின்ஃபால் இருக்கும். அதே இது பாசிட்டிவ் ஃபேஸ்ல பார்க்கும்போது ஆப்பிரிக்கால ரெயின்ஃபால் இருக்கும், ஆஸ்திரேலியால கம்மியான ரெயின்ஃபால் இருக்கும். இஸ் இட் கிளியர் ரிகார்டிங் இந்தியன் ஓஷன் டைபோல்? ஹவு திஸ் இஸ் அஃபெக்டிங் இந்தியன் மான்சூன்ங்கிறது வந்து இந்தியன் கிளைமேட்டாலஜில வில் பி டிஸ்கசிங். இந்தியன் கிளைமேட்ல திஸ் இஸ் அசோசியேட். இப்போ பார்த்தது வந்து இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடியது, ஆஸ்திரேலியா அண்ட் ஆப்பிரிக்கால இம்பாக்ட் பண்றது மட்டும்தான் இப்போ பார்த்துருக்கோம். இஸ் இட் கிளியர்? மேம் நியூட்ரல் ஃபேஸ்ல எப்படி மேம் இருக்கும்? காமனா எந்த சேஞ்சஸுமே இருக்காது, நார்மலா இருக்கும். ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். ஓகே மேம். ஓகே, we have completed climatology. Any doubts till now? ஜியோமார்காலஜி பார்த்தாச்சு, கிளைமேட்டாலஜி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஓஷனோகிராஃபி, அதுக்கப்புறம் பயோஜியோகிராஃபி. we try to complete this oceanography and biogeography வந்து இந்த வீக்ல முடிக்க பார்க்கலாம். I think it's not possible. If possible, we'll be completing this and next week full Indian geography மட்டும் பார்த்துட்டு we shall complete this geography classes. And any doubts apart from this class regarding your preparation? Classes எது doubts இருக்கா அதுக்கு முன்னாடி? No. Okay.